திராவிட இயக்கம் பார்ப்பன எதிர்ப்பு இயக்கம்தான். பார்ப்பனை எதிர்ப்பதற்காக அது வரல. அது பார்ப்பனர் அல்லாதோர் நலனை முதல் வைத்தது. அவங்க இதை ஒரு டூலாக அவர் கையாள. உண்மையாகவே ஒரு திருக்குறள் கேட்குறாரு, ஊரில் இருக்கிறவங்களாம் திருக்குறள் கேட்குறாரு. நீ படிச்சிருக்கியா? தமிழ் மறை தெரியுமா? நீ ஒரு குரல் அண்ணனுக்கு ஞாபகம், அடக்கம். இன்னொன்று சீமான் ஒன்றும் ரொம்ப போயிடுது. இன்னும் ஆர்எஸ்எஸ் வாசித்து அவர் பேச ஆரம்பிக்கல. ஆர்எஸ்எஸ் அடிச்சு தூக்கி போட்டுருப்பாங்க. ராஜீவ்காந்திக்கு ஒரு அடையாளம் கிடைக்கிறது, கல்யாண சுந்தரத்துக்கு ஒரு அடையாளம் கிடைக்கிறது. திரும்பி அவர் திமுக போறாரு, ஒரு அதிமுக போறாரு. அண்ணனா பார்க்கும்போது அண்ணனுக்கு ஒரு துரோகம் தானே அது. முதல் துரோகம் செஞ்சாங்களா இல்லையான்னு அவர் விளக்கணும். நான் சொல்றேன், அப்படி போனவங்களே அவர் என்ன பண்ணார்? மீட்க முயற்சி எடுத்தாரா? யாரெல்லாம் தம்பின்னு சொல்றாரோ அவர் போட்டியாக. ஆமா, ஏன்னா இந்த முதல்ல அவர் மனசுக்குள்ள தான் இருக்கு. தங்கச்சியும் போட்டியாக தான் நினைக்கிறாரு. தங்கச்சி போட்டியான கடுமையா பேசு. தங்கச்சி அவர் போட்டியாளர். தங்கச்சி பிசு விட்டு நான் பிசு என்ன சொல்றாரு? செக்ஸியஸ்ட் கமெண்ட். இது ஒரு பாசிசம். ஆனா எந்த சூழ்நிலையிலுமே சீமான நம்பலையா நீங்க? பேரலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நமது நேர்காணலில் ஆய்வாளர் அன்பரசு அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். போன முறை டிடிவி தினகரன் தேனி தொகுதி குறித்து ஒரு டீட்டெயிலான இன்டர்வியூ பேசியிருந்தோம். பலரும் அதை நம்பலை. அந்த நேரங்களில் அந்த கமெண்ட்ஸில் இல்லை டிடிவி த மாசுலாம் ஃபயர் விட்டுட்டு இருந்தாங்க. நீங்கள் மட்டும் ஃபஸ்ட்டு டிக்ளேர் பண்ணுறீங்க, அங்கே டிடிவி தினகரன் ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இல்லை, அதுக்கு என்னெல்லாம் மெரிட்ஸ் அங்கே இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையும் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருந்தீங்க. கிட்டத்தட்ட தேர்தல் முடிவுகள் நீங்கள் சொன்ன குறிப்பிட்ட பகுதிகள் பலவற்றையும் பொருத்தி பார்க்கும்போது ஓரளவுக்கு உண்மையாகவே இருந்தது. அந்த விதத்தில் அந்த நேர்காணலுக்கு பெரிய நன்றி. அந்த வாய்ப்பு கொடுத்து உங்களுக்கு நன்றி மனுஷன். அது உண்மையாகவே அது கள நிலவரத்தை நம்ம அங்கே பதிவு செஞ்சிருந்தோம். புதிதாக நம்மளுடைய கருத்து அந்த இதில் எல்லாத்துக்கும் அவ்வளோதான் இருந்தது. இன்னைக்கு பேசக்கூடிய இந்த நேர்காணல் இது ஒரு உரையாடலாக இருக்கணும்னு நினைக்கிறேன். நாம் தமிழர் கட்சி அது அடைந்திருக்கக்கூடிய ஒரு உயரம், அதனுடைய அடுத்த 5 ஆண்டு காலம் எப்படியெல்லாம் பயணப்பட போகுது அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலாக பேசணும் அப்படின்னு நினச்சேன். ஏன் இது பேச வேண்டிய சூழல் வருது அப்படின்னும் போது, தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சியில இருந்து திருச்சி, திருவண்ணாமலை, இப்போ கிருஷ்ணகிரின்னு பல மாவட்ட பொறுப்பாளர்கள், மண்டல பொறுப்பாளர்கள் பலரும் அவங்களுடைய விருப்ப ஓய்வுகளை அறிவிச்சுக்கிட்டு கட்சியை விட்டு வெளியேறாங்க. அவங்க ஒவ்வொருத்தவங்களாம் வெளியில் வரும்போது அது ஒரு செட்டையராக பார்க்கப்படுது. பல சேனல்களில் அதை கலாய்க்கிறாங்க, அது ஒரு வீடியோவாக போகுது. சில வாட்ஸ்அப் குரூப்பில் சீமான் கட்சியே இப்படி தான் அப்படின்றதெல்லாம் போகுது. அதெல்லாம் ஒரு பகுதி தான். கொஞ்சம் டீட்டெயிலாக என்ன நடக்குது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணணும்னு யோசிக்கிறேன். அவர் கட்சி இந்த தேர்தலில் தான் மாநில அந்தஸ்தை பெறுகிறது. அப்போ அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். விசிகா இத்தனை ஆண்டு காலம் போராடி அடைந்திருக்கக்கூடிய ஒரு உயரத்தை நாம் தமிழர் ஒரு 15 ஆண்டுகளில் அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான். ரெண்டையும் பொருத்தி பார்த்தா அப்படி ஒன்று இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு கட்சி தங்களுடைய கட்சியில் இருக்கக்கூடிய பழைய நபர்கள் எல்லாரையும் தொடர்ச்சியாக இழந்து கொண்டே இருக்கிறது. எங்க இருந்து அது ஆரம்பிக்கிறது, என்னதான் நடக்குது, நாம் தமிழர்களுடைய இந்த இழப்புகள், பிரிஞ்சு போகக்கூடியது எல்லாத்தையும் இழப்புன்னு பார்க்கறதா, இல்லை அது வேற ஒரு அத்தியாயத்தை உருவாக்கிக்கிட்டு இருக்குன்னு பார்க்கறதா? இது குறிப்பாக அவங்க கட்சிக்குள்ளே என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது. அதை பற்றி நம்ம கருத்து சொல்லவும் கூடாது. அது அவங்களுடைய கட்சி சம்மந்தப்பட்டது. ஆனால் ஒரு பொதுவாக நம்ம வெளியிலிருந்து அரசியல் பார்க்குறப்ப அது உண்மையாகவே சீமானுக்கான தலைமை பண்பு இல்லை என்பதைத்தான் அது நமக்கு காட்டு. உண்மையாகவே ஒரு கட்சி வளருகிற போது பல சிக்கல் வரும். 10 பேர் சேர்ந்து இருக்கிறப்ப பேசுகின்ற முறையும் கையாளுகின்ற முறையும் பொருந்தது. ஒரு கட்சி வளர்கிற போது அது தேர்தல் அங்கீகாரம் பெறுகிற போது அதற்கென்று என்ன இருக்கும், ஒரு பரந்த வலைப்பின்னல் இருக்கும், பல தரப்பு இருப்பாங்க. அப்போ ஒரு நிர்வாக திறமை வேண்டும். அப்படி இல்லாததனுடைய குறைதான் இதை பார்க்க. நான் வெளிப்படையாக பண்ணணும் நண்பர்கிட்ட சொல்லியிருக்கிற போது, ஏன் இந்த கட்சி விட்டு எல்லாரும் வெளியே போகிறாங்கன்றப்ப, மண்டியிடாத மானம் வீழ்ந்து விடாத வீரம்னாங்க. மானம் இருக்குது, அதனால் வேறு தூரம் போயிட்டாங்க போல. அது ஏன் மானம் இல்லைன்னா அவர் பேசுகின்ற பேச்சுக்களை பார்க்கணும். இது ஒரு அரசியல் தலைவர் பேசுகிற பேச்சல்ல, அரசியல் தலைவர் அல்ல, ஒரு தனி மனிதனே இன்னொரு மனிதனை பேசுவதற்கான வார்த்தைகள் அல்ல. இப்போ நான் கூட வயது ரொம்ப இளையம், நான் சின்ன பையன்தான். நான் அப்படி சீமானுக்கு அறிவுரை சொல்ல முடியாது. ஆனால் நம்ம பார்க்குறப்ப என்ன தெரியுது, இப்படி ஒரு மனிதனை என்ன பண்ண முடியுமா? பண்ண முடியாது. நீங்கள் பாருங்களேன், தொடர்ந்து ஒரு காலத்தில் நாம் தமிழருக்காக சமூக வலைதளங்களில் சீமான் அல்லாத பல தம்பிகள் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு நாம் தமிழர் நடித்தா 10 வீடியோ என்ன நிற்கிது, ட்ரோல் வருது. இவர்களே புலம்புகிறாங்க, கட்சி விட்டு மிளகுறாங்க, கட்சியின் மீது குற்றச்சாட்டு சொல்கிறாங்க.
ஆடியோக்கள் ஒவ்வொரு நாள் வந்துகிட்டு இருக்கு. நேற்று என்ன ஆடியோ வந்துச்சு, இன்னைக்கு ஒரு புதுசாக ஒருத்தட்ட பேசணும், நேற்று வந்து ஆடியோ தான் நம்மளுக்கு அப்டேட்டாக அடுத்த ஆடியோக்கள் வருது. இப்போ இது என்னன்னா, உண்மையிலே அந்த ஆடியோக்கள்லாம் பார்க்குறப்ப புதுப்பேட்ட படம் தமிழ் செல்வனை பார்த்துருப்பீங்க, அரசியல்வாதி. அந்த காட்சி தான் எனக்கு அப்படியே மேடையில் பேசுவதற்கும் இதற்குமான காட்சிகள் தான். இது அடிப்படையிலேயே ஒரு அரசியல் தலைவன், ஒரு ஒரு நிறுவனத்தின் தலைவன் கூட பேச முடியாத பேச்சுக்களை அவர் பேசியிருக்கிறாரு. ஒரு நிர்வாக திறனற்ற தன்மையத்தை அது காட்டு. இல்லை, கட்சிக்கு உள்ள பேசுறது அப்படிங்கிறது எல்லாரையும் தன்னுடைய தம்பியா பாவிக்கிறார். அவர்களுடைய தனிப்பட்ட உரையாடல் அப்படிங்கிறது வேற. எல்லா மனிதர்களுக்குமே அது ஒரு அழுக்கு, ஒரு பகுதி இருக்கத்தான் செய்யும். அதை எடுத்துட்டு வந்து வெளியில போடுவதன் மூலமா அதை எதிரிகள் வேணா தங்களுடைய விமர்சனங்களுக்கு பயன்படுத்திக்கலாமே தவிர இது ஒரு நல்ல முறையுமே அல்ல. தனிப்பட்ட உரையாடல் எப்படி வேணாலும் இருக்குமே, அது என்ன, அது எதுக்கு கேள்வி கேட்கணும்? அதனாலதான் இந்த இழப்பு நடக்குதுன்னு எப்படி சொல்றது? இவங்க அப்படிதானே சொல்றாங்க. இப்போ விழுப்புரம் மாவட்டத்திலேருந்து ஒருத்தர் போயிருக்கிறாரு. அவர் என்ன சொல்றாரு, நான் போய் கேட்டேன், தனிப்பட்ட ஒரு விருப்பம் கேட்டேன், இருந்தார் இல்லைன்னு போன்னு சொன்னால் ஒரு மாவட்ட செயலாளராக மண்டல பொறுப்பாளர்களாக இருக்கிறவங்க ஏங்க மீடியாவில் பேசுவது வேறுங்க. ஒரு 10 ஓட்டு அல்லது 100 பேர்த்த ஒரு பிரச்சாரத்துக்கு கூட்டு போகிறவன் செய்கிற பணி தான் மிகப்பெரிய பணி. அப்படி வேலை செய்கிறவனுக்கு தான் பகுதியில் எந்த வேட்பாளரை பற்றி தேர்ந்தெடுக்கிறதுக்கு இல்லை, கருத்து சொல்வதற்கே ஒரு உரிமை இல்லைன்னு ஒருவர் சொன்னால் அதை எப்படி நீங்கள் உள்ளுக்கு நடக்கணும்? இதுதான் கட்சி நிறுவனம். நீங்கள் ஒரு நிறுவனம் பாருங்கள், ஒரு கிளைம் கட்சி எதுக்கு இருக்குது? அரசியல் இருக்கு, அரசியல் இருக்கு அதிகாரத்தை பெறுவதற்கு. இப்போ இவர்கள் சொல்லுகிற கருத்து தானே அந்த வேலை தானே, வேலை பற்றி உரையாடல். கட்சினா இது, கட்சியினுடைய ஃபங்க்ஷன் இது. இந்த ஃபங்க்ஷனில் ஒரு கருத்து சொல்வதற்கே உரிமை இல்லை, கருத்து இல்லை அப்படின்னு சொன்னால் அது என்னன்னு பார்த்தீங்க. அப்படி சொல்லி கேட்டால் அது ஆளாளுக்கு ஒன்று சொல்லுவாங்க, கருத்து முடிவு எடுக்க முடியாது. புதிதாக இயங்கி வளர்ந்தக்கூடிய ஒரு அமைப்புக்கு தலைவர் குறிப்பிட்ட அளவிற்கான சர்வாதிகாரியா இருந்தா மட்டும்தான் அந்த கட்சியை, அந்த அமைப்பை வலிமையா எடுத்துட்டு போக முடியுங்கிறது தானே வாதம். அது கடந்த கால வரலாறும் அப்படி இருக்கு அப்படின்றாங்க. எல்லா அரசியல் அமைப்புகள்லையுமே தலைவர் என்ன முடிவு எடுக்கிறாரோ அதுக்கு ஆர்ம்டு ஃபோர்ஸா நீங்க எல்லாம் கட்டுப்படணும். அதிமுக எப்படி இருக்கும், ஒரு எம்ஜிஆர் கிட்ட எப்படி இருந்துச்சு, ஜெயலலிதா கிட்ட எப்படி இருந்துச்சு, அது மாதிரியான ஒரு ஃபோர்ஸா இருக்கணும் அப்படின்னு தானே அவங்க விரும்புறாங்க. ஹிட்லரை மேற்கோள் காட்டுறாங்க. ஹிட்லரை மீறி யாராவது ஒன்று செஞ்சிட முடியுமா? ஹிட்லர் மாதிரி இருக்குன்னு ஆசைப்பட்டா அந்த முறை சரி. அதுக்கு தமிழ்நாடு இடம் இல்லை. வேற ஏதாவது அவர் ஏற்கனவே சொல்றாரு, நானும் தனிநாடு, அங்கே போய் தனியாக அவருக்குன்னு ஒரு மக்கள் கூட்டத்தை சேர்த்து கொண்டு அங்கே ஒரு இராணுவத்தை அமைத்து அவர் ஒரு இராணுவ ஆட்சி நடத்தி அதிபராக இருக்கலாம். தமிழ்நாடு ஜனநாயகத்துக்கான விளைநிலம், ஜனநாயக பண்புகள் அரசியல் கட்சிகள்லேருந்து அடையாளத்தில் இருக்குது. நம்ம இப்படி ரிவர்ஸ் ஹிஸ்ட்ரி போவோம். ஜெயலலிதா சர்வாதிகாரின்னு இவர் சொல்கிறோம், நீங்கள் சொல்கிற பொருளை யார் சொல்கிறாங்கன்னு தெரியல. அவங்க அப்படியே முடிவெடுக்கிறாங்க. அவங்க பொதுக்குழு வச்சுருக்கிறாங்க, செயற்குழு வைத்திருக்கிறாங்க, தலைமை குழு வைத்திருக்கிறாங்க. நாம் தமிழர்லயும் பொதுக்குழு கூட்டம் நடக்குது, என்ன நடக்குது, செயற்குழு கூட்டம் நடக்குது. அப்படியே வேட்பாளர் போடுறாங்க. ஒரு முறை அவங்க என்ன செஞ்சாங்க நமக்கு தெரியாது. வெளியில் சமூகத்துக்கு அவங்க என்ன சொன்னாங்க, ஒரு முறையை நாங்கள் பின்பற்றோம், தேர்தலுக்கு வேட்பாளர் குழு போடுறாங்க. எத்தனை குழுக்கள் அவங்க போட்டு யார் அவங்க பண்ணாங்கன்னு நீங்கள் பார்க்குறீங்களா? இதில் கருத்து மாவட்ட செயலாளருக்கே கருத்து இல்லைன்றீங்க. நீங்கள் பார்த்துங்க, திமுக மாவட்ட செயலாளருக்கு அதிகாரம் கிடையாதா? வேட்பாளர் நேர்காணல் வரப்ப கூட யார் வரா? மாவட்ட செயலாளர் ஏன் வர்றாரு? மாவட்ட செயலாளருக்கு அங்கே வச்சுக்காம கருத்து சொல்கிறாங்களா? மேலிருந்து திணிப்பதற்கு பெயர் முதல்ல ஜனநாயகமே கிடையாது. முதல்ல இன்னொன்று வரலாறுல அப்படி இல்லை. தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்ல வரலாறு. இன்றைக்கு ஒரு கட்சி ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கு, தமிழ்நாட்டினுடைய கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். எப்போ தோன்றப்பட்டது? 75 ஆண்டுகள் ஆயிடுச்சு. 1949 ஆண்டு முதல் தேர்தலில் அவங்க போட்டியிடல். 2வது தேர்தலில் போட்டியிடுவோமா வேண்டாமா என்பது கட்சிக்குள் உரையாடல் நடத்துகிறாங்க, மக்கள் மன்றத்தில் பேசுகிறாங்க. அப்படி வைக்கிறப்ப கட்சியினுடைய முதல் மாநிலத்தில் அவங்க என்ன செஞ்சாங்க? கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் அல்ல, மக்கள் மாநாட்டுக்கு வந்த தொண்டர்களுக்கு வாக்குப்பெட்டி வச்சாங்க. தேர்தல் போட்டியிடுவோமா வேண்டாமான்னு. அப்படி அந்த வந்த பெரும்பான்மை முடிவுகள் எடுத்து தான் அவங்க அடுத்த தேர்தல் 57ல் சந்திச்சாங்க. இது ஜனநாயகத்தினுடைய பண்பு இல்லையா? எப்படி ஒரு பரந்த ஒரு மக்கள் கூட்டத்துக்கு, ஒரு தொண்டர் கூட்டத்தில் வாக்கெடுப்பு வச்ச கட்சிக்கு ஜனநாயகமும் இதை ஒப்பிட முடியுமா? ஒப்பிடவே முடியாது. அதனால ஒரு வளமான ஜனநாயக மரபு, கட்சியிலே ஜனநாயக மரபு வைத்து தான் தமிழ்நாட்டில் இயங்கு அந்த முறை வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு திறந்தோதுகிறதுக்கு காரணம் பலரும் இத்தனை ஆண்டு காலம் இந்த கட்சிகள் நீடிப்பதற்கு என்ன காரணம்? இன்னைக்கு வரைக்கும் அதிமுக சண்டை வந்திருக்கு. ஏன்? என்ன ஒரே ஒரு விதியை பிடிச்சிக்கிட்டு தான் சண்டை போட்டாங்க. என்ன விதி? பொதுமக்கள் தொண்டர்கள் தலைவரை தேர்ந்தெடுத்து பொதுச் செயலாளரை தொண்டன் தான் முடிவு செய்யணும். இது ஜனநாயக புது இல்லையா? அதிமுக சர்வாதிகாரமா? ஆலோசனை தலைவராக இருந்தால் இந்த இதை ஏன் வைக்கணும்? இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அப்படி செஞ்சிருக்காரு. 10 மாவட்ட செயலர் முன்மொழியணும், 10 மாவட்ட செயலர் வழிமொழியணும், அதனுடைய தன்மையை நீர்த்து போக செய்திருக்கிறார். இந்த தன்மை எம்ஜிஆர் காலத்தில் கூட அவங்க சொல்லுகிற வாதத்து வைத்தா கூட இல்லை. கட்சியினுடைய அடிமட்ட தொண்டன் தான் பொதுச் செயலாளர் தான் அதிமுக சொல்லுது.
திமுகவில் என்ன இருக்கு? பொதுக்குழு இருக்கு. இன்னைக்கு ஒவ்வொன்றையும் பாருங்க. பொதுக்குழு இல்லாமல் கடந்த காலத்தை பங்கு கலைஞர் இருக்கிற போது துணைத் தலைவராக்குனாங்க யார? ஸ்டாலின். ஸ்டாலின். எங்க அறிவிப்பு விட்டாங்களா? பொதுக்குழு கூடியிருக்கிறாங்க, அங்கெல்லாம் கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க. எல்லோரும் அது உள்ளன்போ அந்த நிகழ்ச்சி பார்த்தா எல்லாருக்கும் நிகழ்ச்சி வரும். துரைமுருகன் கண்ணீர் வெடிச்ச காட்சியை பார்த்தா அனைவருக்கும் நிகழ்ச்சி. ஒரு கட்சி எப்படி ஒரு குடும்பமாக ஒரு இது இப்படி தாங்க நடந்திருக்கு. வரலாறு அப்படி இல்லை. அதனால் இது ஏன்னா திடீர்னு ஒரு அதிகாரம் கிடைத்த போது ஒன்றும் தெரியாததனுடைய விளைவு தான் இது. இல்லை, அதிகாரம்லாம் கிடைக்கல உங்களுக்கு. கட்சியிலே தூக்கிட்டு ஓடுறது அதே அதிகாரமாகத்தானே நினைக்கிறேன். அந்த கட்சியினுடைய அதிகாரம் முழு அங்கீகாரம்னு நான் சொல்றேன். ஆட்சி அதிகாரம் இல்லை, கட்சியினுடைய முழு அதிகாரம் தனக்கு இருப்பதாக பாவிப்பு. இல்லை, பாவிக்கலாம் இல்லை, உண்மை அதுதானே. அவர் தானே ஒருங்கிணைப்பாளர், அவருக்கு தானே எல்லா பவரும் இருக்கு. அவர் இந்த முடிவுகளை எடுக்கிறாரு, அதுல மாற்று கருத்துக்கள் வருது அப்படின்னா மாற்று கருத்தோட நீங்க வேலை செய்ய வேணாம்ப்பா, கிளம்பி போங்க. உங்களை யார் பிடிச்சி அதை கிளம்பிட்டாங்க அவங்க கருத்து சொல்றாங்க, அவ்வளவுதானே. நம்மளை கிளம்பிட்டாங்க. எப்படி எத்தனை இப்போ வரிசையாக கிளம்புறாங்க. இது என்னன்னா பேட்ச் ஒரு வருஷம் ஒரு பேட்ச் வச்சிருப்பாங்க, அடுத்த வருஷம் இன்னொரு பேட்ச் வரும். ஏதோ ஒரு வகையில் இந்த சவடால் பேச்சுக்களை மக்கள் நம்பிட்டாங்க. அது இது தெரிஞ்சு போயிடும். நீ ஒரு கட்சியவே உன்னால் காப்பாற்ற முடியல, கட்சியில் 4 பேர் வரை அவன் கருத்தை சொல்லணும்னா நீ எந்த மக்கள்கிட்ட போய் கேட்க போறீங்க? இல்லாட்டி இப்போ போஸ்ட் ஓட்டினா ஒட்டாட்டி போனால் நாளைக்கு ஐயா எங்களுக்கு மனு இருக்கு, நீ கொடுத்தா கூட கொடுக்காட்டி போன்னு சொன்னீங்கன்னா, ஐயா வாழ முடியலன்னு சொல்லி வாழ்ந்தா வாழாட்டி போன்னு சொன்னீங்கன்னா என்ன? இதுதான் இதுக்கு பேர் தான் என்னது? சர்வாதிகாரம். இதில் எனக்கு கூட ஆச்சரியமா இருந்துச்சு. இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் சனாதனம், இவங்க எது சனாதனம்? திமுக தான் சனாதனம். கலைஞனுடைய பேரனாக இருக்கிற காரணத்தினாலேயே, ஸ்டாலினுடைய மகனாக இருக்கிற காரணத்தினாலேயே உதயநிதி வர முடியுமான்னு கேட்குறாரு. அது அவங்க கட்சியில் உட்கட்சியில ஜனநாயகபூர்வமாக விவாதிச்சு இன்னைக்கு வந்திருக்கு. எந்த தலைவரை அதிர்த்து சொன்னாரா? இல்லை. மாற்று கருத்துக்கள் வந்திருக்கா? எதிர்கருத்துக்கள் வந்திருக்கா? இன்னொன்று துணை முதலமைச்சர் ஆவதற்கு ஏதேனும் சட்ட தடைகள் இருக்கா? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏ அமைச்சர், அதுவும் முதலமைச்சருடைய தனி அங்கீகார உரிமையின் அடிப்படையில் துணை முதலமைச்சராக இருக்கிறார். ஏதாவது அங்க சொல்றது யார வேணாலும் நியமிக்கலாம். அடிப்படை தகுதி இருக்கா இல்லையா? இதே எடப்பாடி பழனிசாமி துணை முதல்வர்னு ஓபிஎஸ் அறிவிச்சப்ப சீமானுக்கு எந்த விதமான பொங்கல் பொருளையும் வரலையா? சசிகலாவே அவர் ஆதரிக்கவில்லையா? சசிகலா முதல் எம்எல்ஏவா இருந்தாங்களா? இல்ல. அன்னைக்கு ஏதாவது சொன்னாரா? அவங்களுக்கு கூவத்தூர் மூலமா அவங்களை கொண்டு வந்து சிஎம் சொல்லுவார். அவருடைய இதை பார்க்கல. ஆனா சொன்ன வார்த்தையிலிருந்து சொல்றோம், சனாதனம்னு சொல்றாரு. எது உண்மையான ஒரு சனாதன? இந்த வார்த்தை சொல்றது வருத்தப்படுறேன். ஆனா உண்மையான சனாதனி யாரு தான்? சீமான் தான். அவர் கருப்பு சட்டை போட்டு பேசுறாரு. சனாதனம் என்னன்னு சொல்லணும், அதுக்கு ஒரு விளக்கம் இருக்கு இல்லையா? ஊர் முழுக்க எவனும் விளக்கம் சொல்றது இல்ல, ஆளுக்கு ஒரு விளக்கம் சொல்றாங்க. சனாதனம் என்றால் சம்பந்தப்பட்டவங்களே சொல்ல மாட்டாங்க. ஆனா ஒண்ணு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? மாறாதது என்றால் என்ன? அதை பற்றி கேள்வி கேட்கக்கூடாதுன்னு தான். அப்ப சீமான் என்கிற என்னை தவிர மாறாதது எது இல்லை, என்னை தவிர யாரும் கேள்வி கேட்கக்கூடாது என்றால் பண்பிலேயே ஒரு சனாதனி. என்ன பண்பு இல்லையா? நீ இதுதானே உண்மை. நீ மாறாதது கேள்வி கேட்க, சனாதனமா என்னங்க? தன்னை யாரும் கேள்வி கேட்கக்கூடாது என்பது தாங்க இருக்கிற ஆர்டர், சோசியல் ஆர்டரை. சமூக ஏற்கனவே இந்த சமூகத்தில் விதிக்கப்பட்டிருக்கிற சாதிய படிநிலைகளை அல்லது இருக்கக்கூடிய பெண்களுக்கு இருக்கப்பட்டிருக்க இடைநிலையை, அந்த ஆர்டரை யாரும் கேள்வி கேட்கக்கூடாது என்பது தானே சொல்றாங்க. கேள்வி கேட்கக்கூடாது, மாறாதது. இவனு என்ன சொல்லிட்டார்? ஒரு லட்டை பத்தி கமெண்ட் அடிச்சாரு, சனாதனத்தை பத்தி கமெண்ட் அடிக்கிறதா, கிண்டல் பண்றதான்னு பவன் கல்யாண் கொந்தளிக்கிறாரு. எவ்வளவு என்ன அது? நான் கருத்து சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்னதே சனாதனத்தோட பொருத்தி பார்க்குறாங்க. அதாவது இந்த சமூகத்தில் கேள்வி கேட்கக்கூடாது என்பதுதாங்க அடிப்படையில். என்ன? தன் உரிமையை கேட்கக்கூடாது, கேள்வி கேட்கக்கூடாதுன்றது தான் சனாதனம். அது இல்லையே நீங்க சொல்றீங்களா? இல்லை, அதுதான் அவங்க சொல்றதுமே. அதுதான் அதானே சனாதனம் கெட்டு போகுதுன்னு சொன்னா எல்லாரும் என்னது? அடுத்த வேலையை செய்யக்கூடாது, அவர் விதிக்கப்பட்டிருக்க வேலையை செய்யக்கூடாதுன்றதானே சனாதனம். ஆமாவா இல்லையா? அவர் கடமையை செய்ய வேண்டும் என்பது தானே. அதுக்கு மீறி போகக்கூடாது என்பது தானே. அப்ப அந்த பண்பை பொருத்தி பாருங்க. கேள்வி கேட்கக்கூடாது, நான் தான் இருப்பேன், ஒட்டுனா ஒட்டு போகாட்டி போன்னு சொன்னா என்ன? அது மட்டுமே இது ஒரு பாசிச பண்பு. அவர் எல்லாம் சொல்லுவாங்க பாசிச, அது பெருமையாக தான் நினைக்கிறாரு. அவருடைய பாவனைகள், ஒரு தோற்றப்பொழிவு. ஏதோ ஒரு ரொம்ப நீண்ட காலத்துக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூ பார்த்தேன். அதில் அவருடைய அந்த வேனுக்கு முன்னாடி என் கிட்டனுடைய மெயின் புத்தகத்துடைய தமிழ் மொழிபெயர்ப்பு வந்துச்சு. அதை ரசிப்பார் போல். அதே போல பாவனைகள், அதே போல கை செய்கை உணர்வுகள் அப்படியே போல செய்ததில் அவர் என்ன இருக்கிறார். அந்த சர்வாதிகார பண்பு கொண்டவங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து பண்பையும் தன்னை பாவிச்சுக்கிறாரு. இப்ப ஆட்சி அதிகாரம் கிடைக்கல, அதனால கட்சியில் செலுத்துறாரு. ஆட்சி அதிகாரம் கொடுத்து அதை மக்கள்கிட்ட செய்வார். ஓகே. ஆனா அவர்கிட்ட இருந்து வரக்கூடிய விளக்கம் எப்படி இருக்குன்னா, அவருடைய ஃபோன் கால் உரையாடல்லாம் கேட்கும்போது, எனக்கு எல்லாரும் துரோகம் பண்ணிட்டாங்க, கல்யாண சுந்தரம் துரோகம் பண்ணிட்டான், ராஜீவ்காந்தி துரோகம் பண்ணிட்டான் அப்படின்னு அவர் பர்சனலா தன்னுடைய ஆடியோல பேசும்போது சொல்லுவாங்க. அதே போலதான் அந்த காளியம்மாவும் என்ன துரோகம் எனக்கு தெரியல, வளர்த்து விட்டுருக்கிறாரு.
நான் வளர்த்த பசங்க என்னை விட்டுட்டு போறாங்க அப்படிங்கிறது துரோகம் தானே. அவருடைய இடத்துல இருந்து பார்க்கும்போது அவருடைய கட்சியில கிட்டத்தட்ட 5-7 வருஷத்துக்கு மேல அடையாளப்படுத்தப்படுறாங்க, முகங்களாக மாறுகிறார்கள். ராஜீவ்காந்திக்கு ஒரு அடையாளம் கிடைக்கிறது, கல்யாண சுந்தரத்துக்கு ஒரு அடையாளம் கிடைக்கிறது. திரும்பி அவர் திமுக போறாரு, ஒரு அதிமுக போறாரு. அண்ணனா பார்க்கும்போது அண்ணனுக்கு ஒரு துரோகம் தானே அது, அப்படித்தானே யோசிப்பாரு. அப்படின்ற அவங்கள ஏன் தக்க வைக்க முடியும்னு அவர் தானே விளக்க செய்யணும். முதல் துரோகம் செஞ்சாங்களா இல்லையான்னு அவர் விளக்கணும். என்ன துரோகம் என்பதை சொல்லணும். அதற்கு அவங்க பொறுப்பானவங்க தான் பதில் சொல்லணும். நான் சொல்றேன், அப்படி போனவங்களே அவர் என்ன பண்ணார், மீட்க முயற்சி எடுத்தாரா? நான் உங்களுக்கு சொல்றேன், வரலாறு போகும். நான் வரலாற்றை படித்ததான் சொல்றேன். பெரிய தலைவர்கள் தானே யார் போனவங்க. நாம் தமிழர் இருந்து ராஜீவ்காந்தியாக இருக்கட்டும், கல்யாண சுந்தரமாக இருக்கட்டும், நன்கு அறியப்பட்டவர்கள், ஒருங்கிணைப்பாளர்களாக இருந்த நாம் தமிழர் கட்சியினுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள் என்று அடையாளப்படுத்தப்பட்டார். ஆனால் பேர் அப்பெல்லாம் தலைமை ஒருங்கிணைப்பாளர்கள் தான் இருந்தாங்க. இப்படி நம்ம கொஞ்சம் வரலாற்றுக்கு பின்னாடி போய் பார்ப்போம். திராவிட இயக்கத்தை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை திராவிட கழகத்திலிருந்து தோற்றுவிக்கிற போது பெரியாருடைய கொள்கை வாரிசாக கருதப்பட்டவர் யாரு? ஈவேகி சம்பத். அவர் அண்ணாவோட வந்தார், மிக நீண்ட காலம் பயணித்தார், நல்ல கொள்கைகளை அவர் என்ன பேசினார். உங்களுக்குள் முரண்பாடு வந்தது. எப்படி முரண்பாடு? திராவிட நாடு கோரிக்கையை அழுத்தம் திருத்தமாக வேமா கொண்டு போகணுமா வேணாமான்றதான் கொள்கை. அண்ணா என்ன சொன்னா, சூழல்களை பார்த்து தான் அந்த முடிவுகள் என்ன பண்ணுவார், கொஞ்சம் அவரை மிதவாதி என்று கூட சொல்வார்கள் தம்பி, ஆனால் பொறுமையாக இருக்கணும்ல அண்ணா இதுதான் சொல்லி அவங்க போனார். அவர் போனதுக்கு பின்னால் கொஞ்ச நாள் அந்த கொள்கையை விட்டுட்டார். எந்த கொள்கையை? திராவிட நாடை ரொம்ப வேகமா நம்ம கொண்டு போனோம், அடைந்தால் நாடுன்ற அளவுக்கு நம்ம கொண்டு போகணும்னு சொன்னத இல்லையல் சுடுகாடு. ஆமா, அது நான் சொன்னது. ஆனால் அந்த கொள்கை ரொம்ப தீவிரமாக கொண்டு போகணும்னு சொன்னோம். அண்ணா கடிதங்கள் எழுதியிருக்கிறார், யாராவது பொறுமையா வாசிச்சு பார்க்கலாம். அப்படி போனவருக்கான காரணங்களை சொல்லலாம். நம்ம அன்னைக்கு இப்படித்தான் சொன்னோம், அவசர கதியில் நம்ம ஒரு முடிவை எடுக்கக்கூடாது, பொறுமையாக தான் எடுக்க வேண்டும். அதிதீவிரவாதம் நம்ம யாரை எதிர்க்கிறோமோ அவரோடய போய் சரணகராதி அடிச்சு வச்சிடும். சரி, அந்த விஷயங்கள் வேணும் அப்படின்னு சொன்னா ரொம்ப தன்மையில. ஆனால் ஒரு இடத்தில் கடுஞ்சொல் பேசியோ, ஒரு இடத்தில் துரோகம் விளைத்து விட்டார் என்று சொல்லியோ, அண்ணாவை விட பெரிய தலைவராக ஈவேகி சம்பத். அண்ணாதான் ஆணி, அண்ணாதான் அந்த இயக்கத்தை என்னது, அண்ணாவினுடைய பேச்சும் அண்ணாவுடைய சிந்தனைகள் தான் கட்சியினுடைய கொள்கை. அவர் தான் என்னது ஐடியாலஜியை வடிவமைச்சவர். அந்த பிரச்சார முறைகளை பேச்சின் ஒரு புதிய பாணியை கொண்டு போய் சேர்த்தவர் அண்ணா. ஈவேகி நான் என்கிட்ட வளர்ந்த இப்படிலாம் பேசினாக்கா, தன்னை விட்டு வெளியே போய் இந்த கொள்கைக்கே எதிராக போன போதும் கூட நான் அவர்களை கூட பேச மாட்டேன்னு சொன்னார். என்ன, இதுதான் தலைவனுக்கான பண்புக்கான சொல்றேன், தலைவனுக்கான பண்பின் இலக்கணம்னு சொல்லு. கட்சிக்குள்ள சண்டை வருது, கலைஞர் எடுத்துக்கங்க. 2014 தஞ்சாவூர் தொகுதி குறித்து முரண்பாடுகள் வருது, கொஞ்சம் கருத்துக்கள் பேசுறாங்க. கலைஞர் என்ன யாரையும் கடுஞ்சொல் பேசினாரா? 2 பேரும் நீங்க முரண்படுறீங்க, 2 பேரும் கட்சியை விட்டு நிற்கினாரா? நான் வேதனைப்படுகிறேன்னு அவர் சொன்னார். அந்த தன்மை அவர்களுக்குள்ளே என்ன ஆனது, சுமூகமான தான் வருத்தப்படுகிறேன் என்று சொல்லுகிற போது அவருடைய ஆதரவாளர்கள் என்ன பண்றாங்க, இது ஆளுமை பண்பு, இது ஒரு அரசியல் தலைவனுக்குரிய ஆளுமை பண்பு. நீங்க இத்தனை பேர் கட்சியை விட்டு வெளியே போயிருக்கிறாங்கன்னா அது துரோகம் கிடையாது. நமக்கு ஒண்ணு இல்லைன்னு அர்த்தம். நமக்கு ஒண்ணு இல்லைன்றதான் உண்மையை தவிர ஆளுகளை கை காட்டுவது பயன் இருக்காது. அது தொடர் ஒன்று மிஸ் ஆகுது சீமான்ட்ட. ஏங்க அடுத்தவர் கருத்தை ரொம்ப பெரிய கோட்பாடாலாம் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லைங்க. எதிர்த்து பேசணும், மதிக்கணும். எதிர்த்து சொல்றோம் கருத்தை கேட்கணும். ஏன் மதிக்கணும்? இதுதானே ஒரு மனித பண்பு. இது மனித பண்பா இல்லை? அதுதான் சொல்ல வந்தது, ஒரு பாசிஸ்டின் பண்பு. தன்னை தவிர யாரும் கேள்வி கேட்கக்கூடாதுன்னு சொன்னால் அது ஒரு பாசிஸ்டினுடைய பண்பு. இன்னொன்று நிறைய இருக்கு. நான் உரையாடலாம் பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டேன். இன்னொரு மேடையில் பேசுன்னு பார்த்தேன். பாசிஸ்டுக்கு இந்த செக்ஸிஸ்ட் கமெண்ட் என்பது ஒரு பாசிஸ்ட் பண்பு தான். இன்னும் தங்கச்சின்னு பேசுறாரு பெண்களை அப்படிலாம். ஆனால் என்ன சொல்றாரு, அந்த ஒரு ஆடியோ வருது, அவன் எல்லாம் பணம்லாம் வாங்கிட்டு போறான், அதெல்லாம் பிரச்சனைடா, என்ன ஃபிகரா வச்சிருக்காண்டா, ஃபாரின் ஃபிகரா வச்சிருக்கிறான்டான்னா நீ வர பெண்களை நீ எப்படி பார்ப்ப? சரி, அதுவா தனிப்பட்ட உரையாடு. பொது வழியில் ஒரு இது கூட்டத்தில் என்ன சொல்றாரு, இப்போ கூட நிறைய பெண்கள் நினைப்பட்டு பார்க்குறாங்க, இவன் காட்டு பயலாக இருப்பான்னு நினச்சேன், ஆனால் இவனுக்கு ரொமான்ஸ் வருதுடி அப்படின்னா யாரை சொல்றாரு? தங்கச்சின்னு பேசுகிறேன், இங்கே இருக்க தங்கைகளுக்கு எது நான் கொதிச்சு இருந்துருவேன்னு சொல்றாரு. இப்படி ஒரு பொது வெளியில பேசுகிறது ஒரு தலைவன் பண்பாது, ஒரு மனிதன் பண்பாது, ஒரு அரசியல் பேசுகின்ற அரசியல் புரிதல் உள்ள ஒரு ஆண்மகன் பேசுகிற பேச்சாது. நீங்க எந்த பொருளை சொல்றீங்க? ஒரு தனி வார்த்தைகள்ல, ஒரு தலைமை பண்பல்ல, ஒரு பெண்களை மதிப்பதில்லை, பிற மனிதனை மதிப்பதில்லை. எவனா உங்களுக்கு எத்தனை போன போட்டா இவ்வளவு அசிங்கமா பேசியிருக்கிறாரு. ஆதி காலத்து அதான் போஸ்ட் ஓட்டுனா நீ போடான்னா, கட்சி நிதி கேட்கற நிதி வாங்கி கொடுத்தா கொடுக்காட்டி போடான்னு சொல்லலாம்ல, அது முடியுமா? அதுனா ரொம்ப சந்தோஷமா போயிடுவாங்க. நிதியை வாங்கிட்டு நான் கொடுக்க வேணாம் போறேனே. ஆனா என்ன சொல்றாங்க, நீங்க கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சொன்னாங்க,
என்ன இவ்வளவு கடினமான பொருளாதார நலிவுக்கு கொண்டு வந்திருக்காங்கன்றாங்க. அதாவது ஒரு பேச்சுக்கு வராங்க, நீங்க கொஞ்சம் நாம் தமிழர் வந்தப்ப பார்க்கணும். 2009 உண்மைதான், அது உண்மையாவே தமிழனாய் பிறந்தவர்களுக்கெல்லாம் ஒரு துயரம். 2009 ரொம்ப மாபெரும் வேதனை. ஒரு லட்சக்கணக்கான மக்கள் கூட்டம், தமிழ் பேசக்கூடிய ஒரு மக்கள் கூட்டம் கொல்லப்பட்ட பிறகு ஒரு அரசியல் கோபம் வருவது நியாயமானது. திமுகவின் மீது அந்த சுமத்தப்பட்டது கூட இன்றைக்கு அதுலேயும் கூட எதிர்த்து தர போறாங்க. அதை நம்ம ஆதரிக்கிறோம். நான் தெளிவாக சொல்லிட்டு அதில் ஆதரிக்கிறேன். திமுக கடைசி வரைக்கும் விடுதலை புலிகளுக்கு ஆதரவாக தான் இருந்தது. ஆனால் தன்னுடைய அதிகார எல்லையில தான் முடிஞ்சு ஒரு மாநில கட்சியா ஆமா இங்க இருக்கக்கூடிய தவறுக்கு நம்ம போக வேணாம். ஆனா நம்ம சொன்னா அதுக்கு எதிர் நிலைப்பாடு சொன்னவங்கல்ல, கடைசி வரைக்கும் வேதனைப்பட்டாங்க. 1000 இது இருக்கு. அவர்களால் என்ன முடியுமோ, தன் எல்லைக்குள்ள இருந்து என்ன செய்ய முடியும். நான் ரோட்ல இருந்தா என்னன்னு சொல்லலாம், களைச்சிட்டு நீங்க வந்திருக்கலாமே, அது பண்ணிருக்கலாமே, இது பண்ணிருக்கலாமே. ஒரு நிர்வாகம் பண்றவங்க அப்படி பண்ண முடியாது. வெறும் கரண்டியை வச்சிருக்காங்க, அதிகாரம் வைத்திருக்கிறவங்க அப்படி பண்ண முடியாது. நான் வெளியே வந்துட்டு ஆர்ப்பாட்டம், அந்த அந்த உரையாடல் நமக்கு வேண்டாம், அதனுடைய சரி தப்புக்கு போகணும். ஆனால் அந்த நியாயம்தான், யாரா இருந்தாலும் அது நியாயம்தான். என்ன வரும், ஒரு பெரிய இழப்புறப்பு எல்லாருக்கும் ஒரு விருப்பம். அப்ப எந்த கவர்மெண்ட் இருக்கோ அந்த கவர்மெண்ட்டுக்கு எதிராக கோபம் வரும் அப்படிங்கிறது யதார்த்தமான நியாயம். அந்த பழி அப்படி வந்து விட்டதுன்னு நம்ம வச்சுக்கோமே. அப்போ ஒரு இளைஞர்கள் வந்தாங்க, தமிழரசின் மீது என்ன பண்ணவங்க வந்தாங்க. யார் வந்தாங்க? அவங்க ஒரு தலைமுறை. அப்பதான் ராஜீவ்காந்தி இருக்கிறார், கல்யாண சுந்தரம் இருக்கிறார், அவங்க போன்றவங்க இருக்கிறாங்க. இந்த உணர்வுகள்னால அன்னைக்கு வந்து என்னவா இருந்தது, தொடக்க கட்டத்துல இருந்தது. இன்னைக்கு அந்த அரசியல் சரியா எடுத்துட்டு போக முடியும். இன்னைக்கு அது என்னவாயிடுச்சு, அது கம்பெனியாக்கி, இன்னைக்கு அது ஒரு கம்பெனியாக்கி வசூல் பண்றாங்க. நம்ம சொல்லல, அவங்களுடைய தம்பிகள், முன்னாள் தம்பிகள் சொல்றாங்க. நம்மளுடைய அவதூறு கிடையாது, நமக்கு தெரியாது என்னது, நமக்கு தெரியாது. ஆனால் அன்றைக்கு ஒரு களம் இருந்தது. களம் இருந்தா ஒரு தேவை இருந்தது, ஒரு ஒரு தமிழ் மனநிலை இருந்தது. ஏன்னா அது இன்றைக்கு இன்னைக்கு எல்லாம் ரியலைஸ் பண்றாங்க. இன்னைக்கு ராஜீவ்காந்தி வந்திருக்கிறாருன்னா அதுக்கு ஒரு காலம் வேணும். ஏன்னா ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சி ஏற்படுகிற போது கோபங்கள் எதிர்கருத்தில் வருவது இயல்பு. அதுல இருந்து மீறுவதற்கான காலம் இருக்கு. அப்படி அரசியல் புரிதல் பெற்றவங்க திராவிட இயக்கத்தை நோக்கி வந்திருக்கிறாங்க. ராஜீவ்காந்தி மட்டும் ஒரு ராஜீவ்காந்தி நமக்கு தெரிந்த முகமாக தெரியுது. பலரும் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வந்திருக்கிறாங்க. இன்னொன்று பெரியாரை பற்றி புரிந்து கொள்கிறாங்க, இந்த நாட்டினுடைய சமூக நீதி மரபை பற்றி புரிந்து கொள்கிறாங்க. நம்ம ஒரு மரபின் தொடர்ச்சி நம்ம என்ன சொல்றோம். இன்னொன்று தமிழ் பண்பே கிடையாது. நான் சொல்றேங்க, தமிழ் பண்பு கிடையாது. சீமன் தமிழ் தானே சொல்றாரு, நான் தமிழ்னு சொல்றாரு. ஆதி பாட்டன்றாரு, பெரியோரை வியத்தலும் இளமை, சிறியோரை இகழ்தலும் இளமை. நீ பெரியவனையும் மதிக்க, மூத்தவங்களையும் நீங்க வைவீங்க, இளையவர்களையும் நீ வைறீங்க. தமிழ் அப்படின்னு சொல்லியிருக்கா. திருக்குறள் கேட்கிறார், ஊர்ல இருக்கிறவங்களாம் திருக்குறள் கேட்கிறார். நீ படிச்சிருக்கியா? தமிழ் மறை தெரியுமா? எனக்கு ஒரு குறள் அண்ணனுக்கு ஞாபகம், அடக்கம் அமரோர் உயிக்கும், அடங்காமை ஆரியர்கள் உயித்து விடும். என்ன இன்னொன்று பண்பு, இன்னொன்று சொல்றாரு, எப்படி ஒரு தனி திட்டத்தெல்லாம் பெற முடியும். திருக்குறள்ல இருந்து ஒன்று சொல்றோம். ஏன்னா திருக்குறளுக்கு இப்பதானே கொஞ்சம் மொத்த குத்துக்கு வச்சிருக்கிறார் இல்லையா? அவர் சொல்ல என்னது, இன்சொலான் ஈத்தளிக்க வல்லாருக்கு, தன் சொலான் தான் கண்டனைத்து உலகு அப்படின்னு ஒரு திருக்குறள். நல்ல குறள். என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? இனிய சொல்களை பேசுகிறான், தன்னிடம் கேட்க வேண்டுகிறவற்றை ஒருத்தன் கொடுக்குறவன். இந்த உலகில் எது நினைத்தாலும் எதை விருப்பப்பட்டாலும் அது நடக்கும். இது ஒரு வள்ளுவ குறள். என்ன சொல்லு? இன்சொல். இன்சொல் வசை சொல் இல்லை, ஏச்சி பேச்சு இல்லை, எகத்தாள பேச்சு இல்லை, இன்சொல்லை பேசணும். ஒருத்தர் கேட்கறத கொடுக்கணும்னா அது பொருள் மட்டும் கிடையாது, கருத்தும் கூட. ஒரு காது தானே கொடுக்கணும் இருக்கிறாரு. உங்கள்கிட்ட என்ன இருக்கிறாருன்னா, எனக்கு ஒரு கருத்து இருக்குனே, உங்கள்கிட்ட நான் சொல்லணும்னே, இப்படி எனக்கு ஒரு மாறுபட்ட கருத்து இருக்குனே, நீங்களே சொல்லுங்க. ஒரு வேட்பாளர் நாடாளுமன்ற தேர்தல் நிற்கிறார், அது கொஞ்சம் இன்னும் சட்டமன்ற இடைத்தேர்தல் கிட்டத்தட்ட அறிவிக்கிறதுக்கு முன்னாடி அவர் தான் வேட்பாளர். அந்த இடைத்தேர்தல்ன்றவங்க அடுத்த தேர்தலுக்கு நீ வேட்பாளர்னு சொன்னா அது ஜனநாயகம் இருக்குமா? அங்க வேலை பார்க்குறவங்களுக்கு சோறு வராதா? அரசியல் கட்சிக்கு எதுக்கு இருக்காங்க? ஒரு அரசியல் கட்சியில ஒரு மாவட்ட செயலாளர் இருக்காரு, ஒன்றிய செயலாளர் இருக்கா இருக்கிறாருன்னா எதுக்கு இருக்கிறாங்க? அந்த மக்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னா தனக்கு ஒரு அதிகாரம் வேணும். அதிகாரம் வேணும். வேலை பார்ப்பதற்கு முன்பே முடிவு கட்டிட்டா நீ வேலையை மட்டும் பாரு, வேட்பாளர் நான் எங்க இருந்து எப்பொழுதே நான் சொல்லுவேன்னு சொன்னா, நீங்க சொல்றதை யோசிச்சு பார்க்கும்போது காளியம்மாவை ஒரு குறிப்பிட்ட பகுதியில தொடர்ச்சியா வேட்பாளராக்கி, அந்த மாவட்டத்திலேயே ஒரு பொறுப்பாளராக்கி அப்படியே ரன் பண்ண விட்டா அவங்களுக்குன்னு ஒரு மாஸ் பில்டப் கிடைக்கத்தான் செய்யும். அப்படிதானே கட்சி நலன். மாவட்ட செயலாளர் இருக்கிறாங்க. இப்ப மதுரை எடுத்துக்கிட்டீங்கன்னா திமுகல மூர்த்தியை பாருங்க, மன்னனை பாருங்க, தளபதியை பாருங்க அப்படின்னு ஒரு செட் இருக்கும். திருச்சி எடுத்துக்கிட்டா அன்பில பாருங்க, நேருவை பாருங்க, திருச்சி சிவாவை பாருங்க அப்படின்னு ஒரு செட் இருக்கும். இப்படி மாவட்டத்துக்கு மாவட்டம் ஒரு 3 பேரை முகமா வைக்கிறதன் மூலமா அந்த மாவட்ட மக்கள் ஒரு கட்சியினுடைய ரெப்ரசன்டேஷனா இவங்களை பார்த்து அங்கீகாரத்தை வாங்கலாம், தேவையான விஷயங்களை பெற முடியும் அப்படிங்கிற ஒரு நரேஷன் இருக்கும். அதுதான் கட்சியா இருந்தது. பட் நாம் தமிழர்ல அது இல்லை. நாம் தமிழர் இது தேவையில்லை. அதான் அந்த இன்னொரு ஆடியோ கிளிப்பை கூட கேட்டேன்.
நீ தனியாக கூட்டம் நடத்தி ஆள் சேர்க்கணும். இப்போ கட்சிக்கு தான் ஆள் சேர்க்கும். காளியம்மா சேர்த்தாங்கன்னா என்ன வேறு எதுக்கு என்ன கனடாக்கு பாஸ்போர்ட் ஆஃபீஸ்க்கு கூட்டு போக போகிறாங்க? கட்சிக்கு தானேங்க ஆள் சேர்க்க போகிறாங்க. கட்சிக்கு ஒரு செல்வாக்கு மிக்க தலைவர் இருந்தால் இன்னும் அன்றாடம் போய் பெண்களை பார்த்துக்கிட்டு இருந்தால் அவங்களோட ஒரு பாண்டு இருக்கும். அவங்க தான் வந்து பார்ட்டி இருப்பாங்க. சினிமாவின் மனதிலிருந்து அவர் வரலை. என்ன சொல்லணும், எனக்காக தான் டிக்டாக்கை தடை சொன்னாங்கன்னு சொன்னால் நான் விளையாட்டுன்னு நினச்சேன். ஆனால் அவர் பேசுகிறேன் பார்த்தா அதுதான் உண்மையாக தான் ரொம்ப ஆழ்ந்து சிந்திச்சு என்ன ரொம்ப தீர்மானகரமாக மனதால் சொன்னப்பட்ட வார்த்தை தான். மனதால் நம்பி இருக்கு. ஆமாம் ஆமாம். ஏன்னா நம்ம வீடியோ பார்ப்பேன் எது பார்ப்போம், பார்த்தாலும் நம்ம ஓட்டு போட்டுருவான். இவெல்லாம் எதுக்கு? ஏதோ ஒரு தமிழ்நாட்டின் துயரம் போல ஒரு 35 லட்சம் வாக்குகள் அதுக்கு கிடச்சிருச்சு. மக்கள் அதை புரிஞ்சுக்குவாங்க. அதுவே நாம் கெடுக்க வேண்டியதில்லை. நாம் தமிழரை யாரும் போய் அவருக்கு போய் இல்லை. ஆனால் நீங்கள் குறிப்பிட்ட அந்த நம்பரை வச்சே சொல்லணும்னு கேட்கணும்னு நினைக்கிறேன். இவ்வளவு விமர்சனங்கள் இருக்கு. தமிழர்கள் மறைக்கு எதிராகவே இருக்கக்கூடிய ஒரு நபரை நாம் தமிழர் அப்படின்னு சொல்லி வாக்கு சேகரிக்கிறாரு. அதையும் நம்பி ஒரு பெரிய இளைஞர் கூட்டம் கிட்டத்தட்ட 35 லட்சம் பேருக்கு மேலே அவர்கிட்ட நிற்கிறாங்க அப்படிங்கிறது வந்து அட் சம்வேர் அவர் மேலே ஒரு பெரிய கரிஷ்மா இருக்கு. அவரை நம்புறாங்க. இதெல்லாம் வந்து திட்டமிடப்பட்ட அவதூறுகள்னு சொல்லிட்டு அவங்க அவர் கூட நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடியதை சரின்னு சொல்லக்கூடாதா? அப்படி சரின்னு சொல்ல முடியாது. இளைஞர்கள் கொஞ்சம் அரசியல் ஆர்வத்தோடு வந்திருக்கிறாங்க. ஒரு இளைஞர்கள் வரும்போதே கொஞ்சம் வரலாறு இந்த மாதிரியான செய்திகள் தெரிஞ்சுக்கிறதும் ஒரு அரசியல் புரிதலை தெளிவு பெற்றுக்க முடியும். தொடக்க நிலையில் வருகிறவங்களுக்கு இந்த வகையான ஒரு கவர்ச்சி பேச்சு என்பது உடனடியாக இருப்பார். இன்னொன்று சீமான் ஒன்றும் ரொம்ப போயிடுது. இன்னும் ஆர்எஸ்எஸ் வாசித்து அவர் பேச ஆரம்பிக்கல. ஆர்எஸ்எஸ் அடிச்சு தூக்கி போட்டிருப்பாங்க. அப்போ பேசுகிற போது இன்னும் கொஞ்சம் விடுபடுகிற தன் ஒரு ஆளுங்கட்சியாக இருக்கிறவங்க அல்லது ஒரு ஆட்சி அதிகாரத்தின் அனுபவம் பெற்றவங்களுக்கு ஒரு சாத்தியம் தெரியும். இன்னைக்கு முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார், பவள விழாவில் சொன்னாங்க 100 ஆண்டுகளுக்குள் இந்த நாட்டில் நாங்கள் கூட்டாட்சி கொண்டு வருவோம். கூட்டாட்சி ஏன் 25 ஆண்டு விடுறாரு? ஏனென்றால் அது தொடர் போராட்டம். அது என்ன நடக்குது, எப்படி நாம் போராடி கொண்டு இருக்கிறோம், நிதி உரிமைக்கு எப்படி போராடி கொண்டு இருக்கிறோம், மாநிலங்களுக்கு அதிகாரம் வேண்டும் நம்ம எப்படி போராடி கொண்டு இருக்கோம், பாராளுமன்றத்தில் நாங்கள் என்ன எடுக்கிறோம், என்ன தீர்மானம் போடுறோன்றதுக்கு ஒரு தீவிரமான அரசியல் புரிதல் இல்லை. அது புரிதல் இல்லை, அறிவு குறைபாடு. இப்போ முதல்வருக்கு வந்து அறிவு குறைபாடு. நீங்கள் வந்தவொன்னே ஒரு மஞ்சள் நோட்டீஸ் கொடுக்க முடியும், அதை கொடுத்துட்டு என்கிட்ட காசு இல்லை போடா அப்படின்னு சொல்ல முடியும். அதை ஏன் ஸ்டாலின் சொல்ல மாட்டுறாரு? அதுதானே அண்ணன் கேட்குற கேள்வி. அவர் சீரியஸாவே நம்புறாருங்க. ஒரு நோட்டீஸ் அவர் எந்த யூனிவர்சிட்டி அரசியல் பாடம் படிச்சாரு? அவருக்கும் அண்ணன் சீமான் அவர்களுக்கு மட்டும் தனியாக ஒரு கான்ஸ்டியூஷன் இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த நாட்டில். அந்த கான்ஸ்டியூஷனில் இந்த வாய்ப்புகள்லாம் இருக்குது. நானும் முன்னோட கட்டி 1 ஃபைன் மார்னிங் 3 மணிக்கு கதவை திறந்து அனுப்பிச்சுட்ருவார். அது அந்த கான்ஸ்டியூஷன் உரிமை அவருக்கு தான் தனியாக இருக்குது. அது எங்கே இருக்குன்னு வாங்கி கொடுத்தீங்கன்னா நாங்கள் கொஞ்சம் படிச்சுக்குவோம், நம்மளும் இந்த விஷயங்களை நம்புவோம். எங்கள் அது கிண்டல் கேள்விக்கலைங்க, ஒரு சீரியஸாகவே கேட்போம். ஒரு உண்மையிலே உனக்கு அரசியல் ஆர்வம் தான் இந்த வார்த்தைகளை நீங்கள் பார்க்க வேணாமா? இந்த மாநில அரசை கலைக்க நினச்ச போதெல்லாம் கலைக்க முடியாது அப்படின்னு என்ன இருக்குது? தீர்ப்பு இருக்குது. எஸ்ஆர் பூமி தீர்ப்பு இருக்குது. ஆனால் சில விஷயங்களுக்கு இந்த அரசு எந்த ஒரு மாநில அரசும் கான்ஸ்டியூஷனல் ஆப்ளிகேஷன் அரசியலமைப்பு சட்ட கடமைகளை மீறுகிற போது அந்த நாட்டில் அந்த மாநிலத்தினுடைய சட்டம் ஒழுங்கு உண்மையிலே மாநில அரசுடைய கையிலே இல்லை என்றுதான் கருதுகிற போது அந்த ஆட்சியை கலைக்க முடியும் மத்திய அரசால். அப்படி இல்லை. நீ என்ன வாசிக்க முடியும்? முதலமைச்சர் ஆகணும்னு என்ன வாசிப்பார்? நான் மஞ்சள் நோட்டத்தை வாசித்தாவது இந்த நாட்டை மீட்பேன்னா வாசிக்க முடியும்? இந்திய அரசியலமைப்பின் மேல் பற்றும் பாதும் கொண்டு தானே வாசிக்க முடியும். பைத்தியக்கார மாதிரி 10 பேரை வண்டியில் ஏற்றி இலங்கையில் போய் எல்லாத்தையும் இறக்கி குத்திக்கிட்டு வருவேன்னு சொல்லலாம் முடியாது. முடியும். எப்படி நல்லது பண்ணலாம், நல்லா இருக்கு, கேட்கலாம். ஒரு வழி இருக்கு. இங்கேருந்து போராட்டத்தை ஆரம்பிங்க, இந்த தாய்நாட்டை மீட்பதற்கு ஒரு விடுதலை போராட்டத்தை தொடங்குங்க. அப்படி சொல்லுவாரான்னு பார்த்தா அடிச்சிடாது. இந்தியாவே நாளுக்கு தேங்காய் சீட்டுக்கு ஆசைப்படணுன்றாரு. என்னங்க சொல்றீங்க? ஒன்றும் புரியல. ஒன்றும் இதெல்லாம் என்ன பண்ண முடியும்? இந்த நாட்டில் இந்த அரசியலமைப்பு சட்டத்துக்கு நாம் கட்டுப்படாமல் இருந்தா, இந்த அரசியலமைப்பு சட்டத்தால் ஏற்றுப்பட்டு இருக்கிற இணையத்தையும் கட்டுப்படாமல் தான் அவர் சொல்றதெல்லாம் ஒரு நாடு அமைஞ்சு செய்யலாம். ஒன்று அப்படி செய்யணும்னு சொன்னா வாழ்த்தும். அதை சொன்னா பயம், அதை சொன்னா தூக்கி போட்டு அப்படி சொன்னாதான் என்ன சொல்றாரு? பாரத நாடு பைந்தமிழர் நாடுன்றாரு. தேங்காய் சீலுக்கு ஆசைப்பட்டு போவேன், தேங்காயே என்னதுன்றாரு. நானும் சரி தேங்காயே உங்களுக்கு எதுக்குங்க தேங்காய் சீலுக்கு சண்டை ஓட்டு போயிருக்கீங்க? டெல்லிக்கு போயிட வேண்டியதானே நேரா? அது உங்களை கண்டு ஊரே பயப்படுறான். நீங்களே அதிபர் வேற. ஆமா, நீங்களே போகலாம். நீங்க எதுக்கு தமிழ்நாட்டிலேருந்து இந்த எங்களோட சல்லிப்பையோட சண்டை ஓட்டுக்கிட்டு நேராக டெல்லியில் போய் பெரிய எதிரியோட ஒரு தானே ஏற்கனவே சொல்கிறேன். நான் பெரிய எதிரியோட மோதிக்கிறீங்க, மோடியோட மோதிக்கு குறுக்கு வந்து அடிபட்டுச்சாங்க. அது நாங்கள் அதான் சொல்கிறோம். நாங்கள் குறுக்க வரல, தயவு செஞ்சு வண்டி அங்கிட்டு கடத்துங்க, ரொம்ப என்னவா இருக்கும், நிம்மதியாக இருக்கும். என்ன இதனால வந்து எங்க எல்லா நாடும் ஒரே பேச்சை ரசிச்சுக்கிட்டு இருக்க மாட்டாங்க. ஓகே, எல்லாரும் ஒரே பேச்சை ரசிச்சுட்டு இருக்க மாட்டாங்க. நீங்க பாருங்களேன், நல்லா இருக்கு ஒரு பேச்சு, கொஞ்சம் உதவி செய்கிறார் சீமான். தமிழ்நாட்டுக்கு உதவி செய்ய எப்படி இப்படி இளைஞர்களை கொண்டு வராரு. அதுல 10க்கு 2 படிக்கிறேன் வந்துடுறேன். சரி அண்ணே,
நல்லதுண்ணே. டாட்டானே. ஆமா, இந்த வண்டி ஓடாதுண்ணே. ஆமா 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 ஆமா. என்ன அதனால என்ன பண்றாரு போறாரு. எதுக்கு எடுத்தாலும் தமிழ்னா இந்த ஒரு விதப்ப வெறுப்புங்க. தமிழை யார் இப்படி ஒரு கேள்வி தமிழ்நாட்டில் கேட்கறது ஒரு அவமானம். அதான் அவரும் சொல்றாரு தமிழ் என்ன யார், நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன் மட்டும் தமிழ் என்ன யார். இல்லை, அந்த ஆய்வு நான் எடுக்கிறது இல்லை. நான் வேணா நாம் தமிழர் ராவணன் குடில் இங்கே பக்கத்தில் தான் இருக்கு. நான் அங்கே டெஸ்ட்டுக்கு வேணா அனுப்பிட்டு கேட்டு சொல்கிறேன். எனக்கு சொன்னீங்களே சனாதனின்னு சொல்லக்கூடாதுன்னு சொன்னீங்களே, பிறப்பின் அடிப்படையில் எப்படி ஒரு சாதியை தீர்மானிக்க முடியாதோ, இதை தீர்மானிக்க முடியாதோ, ஒரு இனத்தை தீர்மானிக்க முடியாது. திடீர்னு நான் என்ன சொன்னேன், மொழி ஒருத்தன் எந்த தேசியம் இருந்தால் அவன் எந்த மொழியை சிந்திக்கிறான் தாங்க, சிந்தனை தாங்க மொழி. நான் எந்த மொழியில சிந்திக்கிறேன், அப்ப அறிவியல் பூர்வமா யோசிக்கிறவன் இப்படிதான் பதில் சொல்ல முடியும். சிந்தனை தான் என்னுடைய தாய்மொழி என்பது, என் தாய் எனக்கு கொடுப்பது சிந்தனை தான். வழி வழி வந்திருக்கிற என்னுடைய மரபு என்பது சிந்தனை. நான் எனக்கு ஒரு 30 வயதுன்னு வச்சுக்கேன், நான் 30 வயது ஆளாக இருக்கலாம். ஆனால் நான் இது ஒரு 2000-3000 ஆண்டுகளுக்காக எழுத்தாகவே கிடைக்கக்கூடிய ஒரு மொழியை பேசுகிறேன். அதுக்கு முன்னாடி எத்தனை ஆண்டுன்றது நமக்கு இன்னும் இருக்கு. நான் இறந்ததுக்கப்புறம் மொழி இருக்கு. இப்போ இந்த மொழி என்னுடைய சிந்தனையாக இருக்கு. அந்த இதில் இருக்கேன். மொழி என்பது சிந்தனை. தமிழ் சிந்திக்கிறவன் தாங்க. தமிழ்நாட்டில் பிறந்திருக்கலாம், தூய தமிழ் குடியிலே பிறந்திருக்கலாம் என்ன, ஆனால் அவன் உண்மையாக சிந்தனை ஆங்கிலத்தை தான், அவன் ஆங்கிலேயங்க. அதனால சிந்தனை தான் இதான் சோசியல். ஒரு என்னுடைய மொழி என்பது அப்ப பிறப்பின் அடிப்படையில் தமிழர் வர வாய்ப்பு இல்லையா? பிறப்புக்கு எல்லாம் இருக்குங்க. சிறப்போவா செய்தொழில் வேற்றுமையானுங்க. பிறப்பு செய்தொழில் வேற்றுமையான பேசுவது என்பது ஒரு தொழில் செயல்பாடு தான். பேசுன்றது எது, நீங்க நானும் தொடர்பு கொள்வது தான். இதுவே ஒரு தொழில் தான், வினை தான். இந்த தொழிலை செய்வது என்பதுதான். இந்த அடிப்படையெல்லாம் ஒருத்தனை என்ன பண்ண முடியாது. தமிழ் என்கின்ற உள்ள எனக்கு இருக்கா, தமிழ் என்கிற ஓர்மை எனக்கு இருக்கா, தமிழ் என்ற சிந்தனை இருக்கா, தமிழ்ல சிந்திக்கிறேனா, இதுதான். இன்னொன்னு அப்படி இருந்தாலும் தமிழ் இப்படிலாம் சொல்லுதா? இல்ல பெரியாரும் அண்ணாவும் இதை தான் சொல்றாங்களா? தமிழருக்கு இதுதான் வரையறைன்னு சொல்றாங்களா? இந்த வரையறை கேள்வியெல்லாம் அவங்க கேட்குற மக்கள் கூட்டம் பார்த்தாங்க. உண்மையாகவே இந்த நாட்டில் இருக்க சனாதனம்ன்றது பார்த்தாங்க, ஆரியம்னு பார்த்தாங்க, ஏற்றத்தாழ்வுல பார்த்தாங்க, எப்படி தீக்கலான்னு பார்த்தாங்க. இதை யாருக்கும் பிறந்தான்னு பார்க்கல. இப்படி பார்க்க வேண்டிய அவசியம் அவங்களுக்கு இல்லை. அவங்களுக்கு வேற பிரச்சனை இருந்தது. உண்மையிலேயே வருந்திக்கிட்டு இருக்கவங்கள பார்த்தாங்க. இந்த நாட்டை கல்வி அறிவு பெற முடியாதவங்களை பார்த்தாங்க, கேள்வியே கேட்க முடியாதவங்களை பார்த்தாங்க. ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை இழிவுபடுத்துகிறத, ஒரு 15 வயசு பையன் ஒரு 60 பேரை வாடான்னு சொல்லுகிற அவலத்தை பார்த்தாங்க. இதுக்கு என்ன பண்ணலாம் அவங்க யோசிக்கவே அவங்க நேரம் சரியா போச்சு. இவன் எனக்கு பிறந்தான் அப்படின்ற மாதிரியான சிந்தனை அது யாருக்கு வரும்னு அவங்களுக்கு அந்த சிந்தனை இருக்க வாய்ப்பு இல்லை. அப்படி அவங்க சிந்திக்க வேண்டியது இல்லை. அப்படிலாம் அந்த காலத்துல சொன்னாங்க. என்ன வழிதொழில் சொன்னவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க, ஒரு அரசியலாக எதிர்கொள்ள முடியாதவர்கள் வைக்கக்கூடியது ஒரு பிறப்பு. அது தோல்விங்க. உங்களை அரசியல் எதிர்கொள்ள முடியாதவங்க வைக்கிறதுக்குலாம் என்ன, அதுக்கெல்லாம் வரலாற்று நிகழ்வு சொல்லலாம். மறைமுறையிலே வேற பேர்ல மூலமா கன்னடம் எழுதினார். யார? பெரியார். வைணவத்தை பற்றி விமர்சிக்கிற வரைக்கும், வைணவத்தை பற்றி விமர்சிக்க மறைமுறையடிகள்லாம் கூட இருந்தாங்க. அவரை சேர்ந்தவங்க எல்லாம் இதுக்கான கருத்துக்களை எடுத்து கொடுத்தாங்க. ஆமா, அதே இது சைவத்தை பற்றி அவர்கள் தொடங்க பெரிய புராணத்தை தொடுகிற போது அவங்க கொண்டாங்க. அதை ஒரு வேறொரு பேர்ல பெரியார் கன்னடம்னு ஆரம்பிச்சு வச்சவர் யாரு? மறைமுறையடிகள். அவங்க கொண்டாடுவதற்கு காரணம் அதான். அவருக்கு தனித்தமிழ் பற்று இருந்தது உண்மைதான். ஆனால் தன்னுடைய சைவ பற்றுக்கு கேடு அவங்க இப்படி ஒரு இடத்துக்கு போனாங்க. இந்த இருக்கு. ஏஆர் வெங்கடாச்சலபதியினுடைய புத்தகங்கள்லாம் அது இருக்கு. படிக்கிறவங்க படிச்சுதான் தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் அரசியலாக ஒருவனை எதிர்கொள்ள முடியாதவன் அவனை பிறப்பை பற்றி பேசுவது, எதிரை பற்றி பேசுவது. இப்போ நம்ம பேசுறோம், சீமானுடைய தனிநபர் பண்புகளை பற்றி எல்லாம் பேசினா ஒரு இடத்துல பேசிக்கிருக்க முடியுமா? இல்லை, அது அந்த அளவு நம்ம பேரலையிலையும் பேச முடியாது, எங்கேயுமே பேசக்கூடாது. இது மாண்பே கிடையாது. அதனால இப்படியெல்லாம் செய்வதற்கு அவங்களுக்கு பெரிய கடமை இருந்தது. இந்த நாட்டையே விடுதலை அடைய வேண்டும்னு நினைச்சாங்க. இந்த நாடே விடுதலை அடையணும்னு நினைச்சாங்க. விடுதலை அடைவதற்கான சிரமங்கள் வரும்போது இந்த நாட்டுடைய அதிகாரத்தை பெறணும்னு வச்சாங்க. இதை பற்றி அதிகம் யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. நான் சொன்னேன், யார் யாருக்கு பிறந்தாங்க, எப்படி பேசினாங்கலாம் அவங்களுக்கு கவனிச்சுக்கிட்டு நேரம். ஓகே, ஒரு 5 ஆண்டுகள் கழித்து நாம் தமிழர் இதே அளவிற்கான வீரியத்தோடு இருக்கும் அப்படின்னு நம்புறதா, இல்லை இதை விட அதிகமான அளவுல அவர்களுடைய அங்கீகாரம் இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கிறதா? எனக்கு 5 ஆண்டுகளுக்கு சீமான் மட்டும் இருப்பாருன்னு நினைக்கிறேன். அவங்க கட்சியில் போகிற வேகத்தை பார்த்தா, அது நான் ஆசை கிடையாது எனக்கு. அவங்க கட்சியில் வருவதும் போவதுமான வேகத்தை பார்த்தா 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருக்காங்க. ஆனால் இப்போ நம்ம ஓட்டுகளை பாருங்களேன், ஒரு சின்ன ஒரு காரணமும் இருக்கு, ஒரு சமூக காரணம் இருக்கு சீமானுக்கு ஓட்டு வரது. சீமானுக்கு மத்திய மாவட்டங்கள், குறிப்பாக டெல்டா மாவட்டங்கள்ல, டெல்டா மாவட்டம் கொஞ்சம் கணிசமான ஓட்டு, லட்சக்கணக்கான ஓட்டு திருச்சியில் விழுது. எதனால? சிவகங்கையில் விழுது, அது கொஞ்சம் தென் மாவட்டங்களில் வருது. இப்படி என்ன, இப்போ கொஞ்சம் வேலை வாய்ப்பு வளர்ச்சின்றது கொஞ்சம் குறைவாக இருக்குது. இப்போ இயல்பாகவே கொஞ்சம் இளைஞர்களுக்கு என்ன இருக்குது, ஆளுகின்ற
அரசுகள் மீது இயல்பான அதிருப்தி தான். அப்படி இருக்கு இன் எனி கவர்மெண்ட். ஆமா 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 ஆளுங்கட்சி மீது ஒரு ஆமா ஆமா அது பொதுவாக இப்போ இவர் யார், இவர் வந்து இதுக்குள்ள வராத ஒரு ஆள் இல்லையா. இன்னொன்று இந்த மாதிரி விஷயங்களை அவர் பேசுறாரு. அவர் ஒரு மொழியில தச்சார், அவங்க ஊருக்கே உள்ள ஒரு விஷயங்களை பேசுறாரு. விவசாயம் பாரு, இப்ப சிவகங்கை ராமநாதபுரம் பகுதிகளுக்கு கால்நடைன்றாரு, ஜாதிக்கு ஏற்ற மாதிரி ஒரு தலைவர் பேசுறாரு. இவங்க அடுத்த ஒரு பெரிய தொழில் நிறுவனங்கள் உருவாகலாம். ஒரு ஒரு கூட்டு பயிற்சிக்கான வாய்ப்புகள் இன்னும் கிடைக்கல. அரசியல் கோபம் இருக்கு, தன்னை மருதாகணும்னு இருக்கு. இப்போ இந்த மாதிரி இளைஞர்களுக்கு ஒரு இதாக இருக்கு. ஆனால் நான் சொல்றேன், ஆனால் திமுக அரசு அதுக்கு ஒரு மாற்று இன்னைக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன பண்ணுறாங்க, இன்னைக்கு உண்மையாக உலகம் மாநாடு ஏன் உலக முதலீடு இருக்க போறாருன்னு சொன்னால், இந்த மாதிரி தொழில் வாய்ப்புகள் தமிழ்நாட்டில் பரவலாக்கப்படும். இன்னொன்று இன்னைக்கு திமுக ஆட்சி இருக்கனால என்ன இருக்குன்னா, ஒரு வந்து இந்த மாதிரி டிஸ்பேரிட்டியை களைய வேண்டும் என்பது ஒரு கொள்கையை வச்சிருக்காங்க. சமூக நீதி என்பது எல்லாருக்கும் கிடைக்க வேண்டும். இப்போ நீங்க பெருநகரில் கூஞ்சிருக்காது, தவிர்க்க முடியாது, ஒரு இடத்துல தான் ஆரம்பிக்க முடியும். ஆனால் இன்னைக்கு முதலீடுகள் இன்னைக்கு பரவலாக என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, தூத்துக்குடி கொண்டு போறாங்க, மதுரை கொண்டு வராங்க. இப்படியான வேலை வாய்ப்புகளும் இந்த மாதிரியான கூட்டு, அதாவது பல்வேறு தரப்பட்ட மக்களோடு புகாகக்கூடிய வாழ்கிறப்ப இந்த இதெல்லாம் என்ன ஆயிரும், போயிடும். இன்னொன்று, இந்த வந்து ஒரு ரசிகை பிம்பத்துக்கு தான் வராரு அவர், விஜய் வராரு, அதை பதட்டமாகிறாரு. பெரியாருக்கு கூட இவருக்கே இவ்வளவு கோபம். அப்போ மீடியாக்களும் நிறைய பொருளை கொடுத்தாங்க, சீமானோட சேர போகிறாரா விஜய், விஜய் வந்து சிம்பாலிக்காக ஒரு மேலே சொல்லிட்டார். அவர் பெரியார் சிலைக்கு மாலை அணிவிக்கும்னு அவங்களுடைய ரசிகர்களுக்கு சொன்னதும் சரி, பெரியார் சிலைக்கு பெரியார் நினைவு நாள் பிறந்த நாளுக்கு வந்ததும் சரி, நான் சினிமா ஆளு இல்லைங்க அப்படின்னு என்ன சொல்லிட்டார். சரி சரி, அதனால ஒரு தாங்க முடியல. ஐயோ, நம்ம வர நினைச்சுக்கிட்டு இருந்தோம், அவருக்கு வருத்தமா இருந்திருக்கும் போல, அதனாலதான் என்ன சொல்றாரு, தமிழர் தலைவர்களுக்கு வைக்க மாட்டாரான்னு அப்படின்ட்டு கிளம்பிட்டார். அதனால இவர் தமிழர் தலைவர்னு அடையாளப்படுத்துறது வருஷம் மாறுது. திடீர்னு ஒரு நாள் இவர் மாமனாரையே தமிழர் தலைவர் ஆக்குறாரு. காளிமுத்துக்கு வணக்கம், வீர வணக்கம் செலுத்துவோம்னு காளிமுத்து ஒரு பேசி பெரியாரை பத்தி கேட்டு இருந்தாருன்னா என்ன சொல்லியிருப்பாரு. அவர் எல்லார பத்தி, அவர் பிரபாகரன் பத்தி பேசினதுல இருந்து ஜெயலலிதா பத்தி பேசினதுல இருந்து எல்லாமே அபத்தங்களாலாம் இருக்கு. அவர் ஒரு தமிழ் அறிஞர் அது இதுன்னு பில்டப் அவங்க கொடுத்தாலும் கூட, இவர் சொல்லக்கூடிய தமிழ் அறிஞர் வரையறை வந்து நாளுக்கு நாள் மாறுது. திடீர்னு அவர் யாரை கூட்டு வந்து தமிழர் தலைவர், திடீர்னு ஒரு நாள் வந்து சங்கரப்பான்னு ஒரு அப்பாவை கூட்டு வந்து அவர் தான் அப்பான்றாரு. அதுதாங்க நான் சொல்றேன், உண்மையாவே எதிரியை அடிக்க முடியாது, வலு இல்லாம போட்டு அடிப்பேன். என்ன அவனை ஊர்ல ஒருத்தன் இருந்தான்னா அவனை அடிக்க முடியாது, இவன்ட்டு அடி வாங்கிட்டு வருவேன். வர வெளில போவான், சின்ன பையன் போவான், அவனை போய் என்ன பண்ணேன், அவன் மேல இருக்க கோபத்தை அவனை காட்டுறான். இன்னைக்கு நாம் தமிழர்காரங்க வந்து இன்னைக்கு டெல்லியில ஒருத்தர் இருக்காங்க. இன்னைக்கெல்லாம் காரணம் யாரு, இப்போ எத்தனை இடத்துல இப்போ கொதிச்சு இருந்தாங்க, டெல்லியை திணற வச்சிருக்கானாமா. தமிழ்நாட்டுக்கு உரிமையே இல்லை, தமிழ்நாட்டுக்கு நாளும் பொழுது உரிமைகள் பறிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா தீர்மானங்கள் குப்பைக்காகப்படுங்க. கவர்னர் வந்து கண்காணி செய்கிறார், சர்வாதிகாரம் தமிழ்நாட்டுமே சர்வாதிகாரம் செய்கிறார் யாரு, ஆளுநர். ஒரு இன்னொரு எவனாலும் மௌரியர் கட்சியிலே ஆள முடியாத தமிழ்நாட்டை இன்னைக்கு ஆளலாம்னு நினைக்கிறேன். உண்மையிலேயே ஒரு தமிழ் உணர்வு இருந்தால் என்ன பண்ணியிருக்கணும், ஆளுநரை தரடிச்சு எழுதணுமா இல்லையா. டெல்லிக்கு இன்னைக்கு வந்து என்ன பண்ணியிருக்கணும், அது வரைக்கும் நீ போராடி இருக்கணுமா இல்லையா. ஆனால் விடிஞ்சா கிடைச்ச இன்னைக்கு உதயநிதி என்ன ஆகிறது, இன்னைக்கு ஸ்டாலின் என்ன ஆகிறது, திமுக ஆகிறது, எவனை 4 பேர்த்த தமிழை இல்லைன்னு சொல்றது, எந்த பாட்டை பாடுறது, வீரன் நான் எத்தனை வீராதி வீரன் சூராதி சூரன்னா இந்த கண்ணுக்கு முன்னாடி இருக்கேன் எதிரி, அவனை 2 கேளு. எனக்கு இருக்கிற சந்தேகமும் அங்கிருந்து தான் வந்தது. நாம் தமிழர் மேல முதல்ல டிஸ்டர்பா நான் நாம் தமிழரை யோசிக்க ஆரம்பிச்ச ஃபேக்டரி அதுதான். ஒரு இளைஞர் வயது அப்படிங்கிறது வந்து போராட்ட குணம் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு அந்த 18 வயசுல இருந்து ஒரு 30 வயசு வரைக்கும் ரொம்ப அக்ரெசிவா இருக்கும். போராட்ட குணம் இருக்கக்கூடிய அந்த வயசுல போராடுறதுக்குன்னு வீதிக்கு வருவோம்ல. இப்போ இளவரசன் திவ்யா மரணம் நடக்குது அப்படின்ன உடனே இளைஞர்கள் எல்லாரும் 1-2 ஒரு மாணவர் அமைப்பாகி ஒரு இளைஞர் கூட்டமைப்பு அப்படி இப்படின்னு உருவாகி போஸ்டர் ஒட்டி பஜார்கள்ல, கடைத்தெருக்கள்ல, பேருந்து நிலையங்கள்ல விநியோகம் பண்ணி, அடுத்து ஒரு ஞாயிற்றுக்கிழமை மாலை பாட்டில் மதுரையில தமுக்க மாதிரியான இடத்தையோ, சென்னையில வள்ளூர் கோட்டை மாதிரியான இடத்தையோ ஆர்கனைஸ் பண்ணி பசங்க வரணும், இளைஞர்கள் வரணுங்கிற கல்ச்சர் வந்து 2009-13 வரைக்கும் இருந்தது. ஏன் ஜல்லிக்கட்டு போராட்டம் வரைக்கும் கூட இருந்தது. நாம் தமிழருடைய வளர்ச்சி வந்ததற்கு பிறகு இந்த உணர்வு எல்லாமே எங்க வந்து ஃபில்ட்ரேட் ஆயிடுச்சுன்னா நாம் தமிழருக்குள்ள ஃபில்ட்ரேட் ஆயிடுச்சு. அந்த அமைப்பு எந்த சூழ்நிலையிலும் மக்கள் போராட்டங்களை மக்களை முன்னெடுத்து, நீங்க இளைஞர்கள் நீங்க முன்னெடுத்து வாங்க, ஒவ்வொரு மாநிலங்கள்லயும் அவங்கபடி மாநிலங்கள் தானே நம்மெல்லாம், மாவட்டங்கள் தோறும் வந்து இல்லைங்க அவங்க அப்படித்தானே சொல்லுவாங்க. தமிழ்நாடுங்கிறது வந்து தேசியம், இப்போ மதுரை வந்து ஒரு மாநிலம், சென்னை வந்து ஒரு மாநிலம், இப்படி ஒரு மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர்களை நியமிச்சு நீங்க இந்த மாவட்டத்தில் அணிஞ்சிடலுங்க, நீங்க ஒரு போராட்டத்தை முன்னெடுங்க அப்படின்னு சொல்லி அந்த வேகத்தை எடுத்ததா நான் பார்க்கவே இல்லை. மாறா இவர் ஏதாவது ஒரு செய்தியை சொல்லணும்னு நினைச்சாருன்னா கண்டன பொதுக்கூட்டம் போடுவாரு.
அந்த காத்தடிச்சா கிளியாம இருக்கிறதுக்கு ஃப்ளெக்ஸில் 4 ஓட்டை போட்டு இவர் போட்டோ இருக்கும், ஒரு ஓரமா பிரபாகரன் படம் இருக்கும். இதை மட்டும் வச்சுட்டு சிவப்பு கலர் பேனரை வச்சுட்டு இவர் மட்டுமே தான் மேடையில் இருப்பாரு, வேற யாரும் உட்கார மாட்டாங்க. அவரை மட்டுமே அடையாளப்படுத்துவாரு. இப்ப எனக்கு அது வெளியில இருந்து பார்க்கும்போது எப்படி தோணுதுன்னா, இப்படி போராடணும்னு வந்த இளைஞர்களை மழுங்கடிக்க வைக்கிறதுக்கு ஒரு அமைப்பை கட்டமைக்கிறாங்க. உளவுத்துறையே கட்டமைக்குதா, இல்ல இந்திய ஒன்றியமே கட்டமைக்குதா, இல்ல மாநிலங்களை ஆளணும்னு துடிக்கக்கூடிய அரசுகள் கட்டமைக்குதா, அங்கேயே நீ ஃபில்ட்ரேட் ஆயிரு, பொலிட்டிசைஸ் ஆகாத அப்படிங்கிற இடத்த நாம் தமிழருக்கு கொடுத்துருக்காங்களா? இது எனக்கு இருக்கிற கேள்வி. இல்லை, எனக்கு இவ்வளவு நுட்பமான விஷயங்கள்ல பரிச்சை கிடையாது. எப்படி எதுவும் செயல்படுறாங்கன்னு எனக்கு தெரியாது. உங்களுக்கு வேணா தெரியும், நீங்க சொல்றது இப்படிலாம் இருக்கு போல நான் தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு அப்படி தோணுது, நான் தெரிஞ்சுக்கிறேன். இந்த அளவு டிபிக்கலா அண்ணன் யோசிப்பாருன்றதெல்லாம் நீங்க நம்பல. அப்படி யோசிப்பா இருந்தாலும் எனக்கு அந்த அளவுக்கு இப்படி அரசுகள் செயல்படுறதெல்லாம் பத்தி எல்லாம் என்ன தெரியாது. ஆனா வந்து ஒரு துரோகம் செஞ்சிருக்கிறாரு. நீங்க ஒரு பேனர் சொன்னீங்க, யார் பேர் சொன்னீங்க? சீமான் பிரபாகரன் இருப்பார், ஹிட்லர் இருப்பார். இந்த பிரபாகரன் வைக்க முடியுமா? கலைஞர் சொன்னார், பிரபாகரன் இறந்து விட்டாருன்னு சொல்றாங்க. என்ன மாவீரர்கள் இறப்பதில்லை. ஒரு இனத்தின் விடுதலைக்காக உண்மையாகவே இறுதி வரைக்கும் இருந்திருக்கிறாங்க. அவங்க இறந்துருக்காங்க இல்லையான்னு நமக்கு தெரியாது, அது பல சர்ச்சைகள் இருக்கு. ஒரு உண்மையாகவே ஒரு மக்கள் கூட்டத்தை 20-30 வருஷம் நடத்தி ஒரு உலகளவில் செஞ்ச ஒரு பெரிய தலைவனை அவரை கொண்டு வந்து இப்படி ஹிட்லர் இந்த மாதிரி இவருக்கு இன்னும் வைத்து, அதே போல் அவர் போல 1000 கதைகளை சொல்லி உண்மையாகவே ஒரு வீரத்துக்கு நிறைய சொல்லுங்க, புறநானூற்று வீரத்தை நிலையில் காட்டியவர்களாக இருந்தாங்க. 2 வகை தான். தமிழ்நாடு வெவ்வேறு வகையில் போயிருக்கு. தமிழ் இனம் நாம் உண்மையிலே அப்படிதான் தோத்துக்கும். தமிழ் இனம் இப்போ இல்லை, இந்தியாவில் ஒரு வகையில் நாம் போராடி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு அது மாநில சுயாட்சிங்கிற ஒரு ஜனநாயக பூர்வமான இந்த அரசியலமைப்பு சட்டத்திலே இருக்கக்கூடிய குறைபாடுகளை கலைந்து ஒரு வளமான அரசியலமைப்பு சட்டமா எடுத்துட்டு போம். இதுக்கு பெரியார் வழியிலிருந்து அண்ணா வழியிலிருந்து, குறிப்பா அண்ணாதான் தமிழ்நாட்டின் ஒரு மிகச்சிறந்த தமிழ்நாட்டின் இறையாண்மை தான். இந்த இறையாண்மை என்பது அனைத்தும் இறையாண்மையாக ஒரு கூட்டு இறையாண்மையாக இருக்கணும் தான் கூட்டாட்சி தத்துவத்தை முன் வச்சு போராடிட்டு இருக்காங்க. அங்க அந்த வாய்ப்பு எங்க இருந்தது, அதனால அவங்க போறாங்க. உண்மையாவே இன்னைக்கு எத்தனையோ காசாவை பார்க்கிறோம், பாலஸ்தீனை பார்க்கிறோம், அது கூட உலக கவனம் பெற முடியாம ஒரு 1 லட்சம் மக்கள் கூட்டம் தமிழர்கள் கொல்லப்பட்டது. அது தமிழர்கள் மனதில் இருக்கு. அதுக்காக போராடிய ஒரு தலைவன் வரலாற்று தலைவன் ஆயிட்டார். வரலாற்று தலைவன் தான் அவர், ஈழத்தின் தலைவர், ஒரு தமிழினத்தில் இருக்கக்கூடிய மாவீரன். அவரை இந்த அரசியல் ஆதாயத்துக்கு அந்த பயன்படுத்த நினைச்சு சிறுமைப்படுது. அது அவர் செய்த தமிழ்நாட்டுக்கு செய்த எனக்கு நான் சொல்ல முடியாது, இளைஞனா சொல்ல முடியாது. நான் அந்த போராட்ட தீவிரமாக இருந்தேன். 2009 நான் பள்ளிக்கூட மாணவனாக இருந்தேன். 2013 ஆனா எந்த சூழ்நிலையிலுமே சீமான நம்பலையா நீங்க? இல்ல அந்த பீரியட்ல அது ஒரு காந்தமா இருந்தது, அதனால நான் ஏமாந்து போயிட்டேன்னு இன்னைக்கு பெரியார் எனக்கு கொஞ்சம் அரசியல் புரிதல், அதை நான் சொல்ல விரும்புகிறேன். எனக்கு கொஞ்சம் சில அரசியல் புரிதல்கள் எல்லாம் இருந்தது. சீமான் எனக்கு இல்லை. ஏன்னா 2009 வேணா நினைவு பற்றி சொல்ல முடியும். நான் பள்ளி மாணவனாக இருந்தேன். இவங்க வந்து அதுக்கு முன்னாடி ஜெயலலிதா என்ன சொன்னாங்க, 2008 நினைக்கிறேன், தமிழ்ச்செல்வன் ஜெயலலிதா இந்த ஆட்சியை கலைக்கணும்னு போய் சொன்னாங்க. யார்கிட்ட? கவர்னருக்கு அறிக்கையெல்லாம் கொடுத்தாங்க. அப்போ கலைஞர் இருக்கான்னு சொல்லி, கலைஞர் முதலமைச்சராக இருந்தே தமிழ்ச்செல்வனுக்காக என்ன ஒன்று எழுதினார். அப்போ 2000 வைகோ அவங்க போடுறவங்களாம் செயல்பட்டாங்க. ஆனால் 2009 எனக்கு அவ்வளோ இன்றைக்கு பேசுகின்ற அளவுக்கு அரசியல் புது கிடையாது. எனக்கு ஒரு சின்ன மாறலாவே, என்ன இப்படி ஜெயலலிதா இப்படி சொல்கிறாங்க, உங்களுக்கு ஓட்டு கேட்டா அதான் எதுன்னு சொல்கிறாங்க, கலைஞர் ஆதரிக்க தானே செய்கிறாரு, இதுக்காண்டி ஆட்சி கிடைக்கணும்னு சொல்கிறாங்க, ஆனால் இருக்கிறாரு அப்படின்றதே அந்த நம்பகத்தன்மை எனக்கு என்ன இல்லை. ஓகே, ஏமாறல. இன்னொன்று, நான் வரலாறு படிக்கிற போது 2 முறை இதற்காக, ஏன்னா ஒரு எம்எல்ஏ பதவி இழந்தவங்க, ராஜீவ்காந்தி இறப்பதற்கு முன்பே விடுதலை புலிகளின் பேரை சொல்லி ஆட்சி இழந்தவங்க, இவங்க அந்த வேலையை செய்ய மாட்டார். இதுக்காக இழந்த இயக்கம் செய்யாது இப்படி அப்படின்ட்டு எனக்கு புரியுது. அதனால இந்த வாதங்கள்ல தான் அவங்க வச்சு வந்தாங்க. அதனால அப்படி இல்லை. ஆனா அந்த அன்னைக்கு பொது நோக்கம் என்னவா இருந்ததுன்றா, அன்னைக்கு என்ன பண்ணது, காங்கிரஸ் ரொம்ப தீவிரம் கொண்டு வரணும், அது இருந்தது. அதனால அந்த தன்மைகள்ல நான் உங்களை எல்லாம் என்ன பண்ணல, நான் அப்பயே நம்பினதில்லை. எப்ப 2009 குழந்தைக்கு ஒரு மாறலாவே இது வந்து என்னவா இல்லை, இப்படி சொன்னவங்க தானே ஆதரிக்கணும், ஒருத்தர் ஆதரிக்கணும்னு சொல்றாரு, கலைஞர் ஆதரிக்கணும்னு சொல்றாரு, இவங்க எதுக்குறோம்னு சொல்றவங்க எப்படி நம்ப முடியும் அப்படின்ற சின்ன புரிதலே எனக்கு அது பொதுவானதா இருந்தது. அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு தலைவனை நான் மதிக்கிறேன். நான் ஒரு புறநானூற்று வீரனாக தான் காட்டுவதாக நான் அதை சிறுமைப்படுத்துவது ரொம்ப வேதனை. அப்படின்னு நாம் தமிழ்ந்து போகணும்னு கேளுங்க, எவ்வளவு பேர் வேதனைப்பட்டு போயிருக்காங்க, யாராவது ரசிக்கிறாங்களா? இன்னைக்கு வந்திருக்கலாம், ஆனா இப்ப விட்டுட்டாரு, எங்க பேசுறாரு. நான் எனக்கு இருந்த அனுபவம் என்னன்னா,
2013 காலத்துல சீமானுடைய உரை 2-3 உரை கேட்குறேன். முதல்ல அந்த ராமேஸ்வரம் ஸ்பீச்சு லைன்ல சும்மா சன் நியூஸ்லயோ இதுலயோ தான் கேட்டேன். அதுக்கு பிறகு வந்து மேடை பேச்சு ஒரு 2-3 பேச்சு கேட்டேன். எனக்கு பேச்சு பிடிச்சிருந்துச்சு. 4வது பேச்சு 5வது பேச்சு கேட்கும்போது ஒரு ரிப்பீட்டேஷன் இருந்தது. அப்போ நானும் மேடை பேச்சு அதெல்லாம் இருப்பேன். அரசியல் வேலைகள் இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு வாரம் தொடர்ச்சியாக அவர் பேச்சை கேட்டதுக்கு பிறகு என்னுடைய நடவடிக்கைகளில் சேஞ்சை நான் பார்த்தேன். நான் வந்து மிருகங்களை நேசிப்பேன். நான் வந்து பெருசாக இது பண்ணிக்கிறாம ஒரு ஜாலியான ஒரு டைப்பில் இருப்பேன். பட் ஆனால் அந்த ஒரு வாரம் வந்து அந்த பேச்சை கேட்டதுக்கு பிறகு இப்போ சொல்கிறாருல இந்த நெஞ்ச தூக்குறது, சண்டைக்கு வாடான்னு கூப்பிடுறது, இந்த டோன் எனக்குள்ளே வர ஆரம்பிச்சிருச்சு. எவனை பார்த்தாலும் மம்பளுக்கு அது ஒரு கொதிநிலையில நம்ம ஒரு 10 பருவங்கள் தான் டீனேஜர்ஸ் இல்ல, அது என்னைய வந்து ரோல் பண்ணிச்சுங்கிறேன். அப்ப நான் ரியலைஸ் பண்ணிட்டேன், ஆஹா தப்பு, நேச்சர் மாறுது, இது வந்து வெறுப்பு, இது அன்புக்கான இடமே அதுல இல்ல. நீ அப்படி பழியா இருக்காங்க. நீங்க நாம் தமிழருடைய பலரை நம்ம எடுக்கலாம். 2009 கட்சி வந்து பலரை இது மாதிரியான வேலைகளை செஞ்சாங்க. மதுரை கூட இருக்கிறப்ப இலங்கையினுடைய ஒரு விமான நிலைய அலுவலர் அடிச்சு நினைச்சாங்க. அதெல்லாம் எனக்கு தெரிந்த நண்பர்கள் பாதி பேருக்கு எந்த கட்சியிலே இல்லை, சிறைக்கு போயிருக்கிறாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் இதாக இருந்திருக்கிறாங்க. அது அவருக்கு நெருக்கடி இருக்கும். இன்னைக்கு அந்த வேலைகள்லாம் அவர் செய்ய வைக்கிறது இல்லை. ஆனால் நீங்கள் சொல்வது உண்மைதான். ஆனால் உண்மை நான் சொன்னதுல ஒரு உண்மை இருக்கு. என்னன்னா, எனக்கு கொஞ்சம் நான் பார்த்ததுனாலே மாறலாவே இப்படி எனக்கு ஏற்றுக்க முடியல. அதிமுக அது திமுகவை முற்றாக வந்து என்ன பண்றது, குற்றஞ்சாட்டுவது, இல்லை மாநிலத்துக்கு அந்த அளவுக்கு உரிமை இல்லை என்பதும் கொஞ்சம் நமக்கு புரியுது. அப்ப இவங்க வந்து அந்த உண்மையான எதிரியார் உண்மையா கேட்டால் இந்திய அரசுடைய வெளியுறவு கொள்கை தான். இது இவ்வளவு பொருள்ல நமக்கு தெரியும். அது இந்திய அரசுடைய வெளியுறவு கொள்கை. காரணம் யாரு? இந்திய அரசு, டெல்லியில் இருக்க ஒரு அரசு, அது எக்ஸஸ் உயர் அரசுன்னு வச்சுக்கோங்க. உண்மையாவே ஆர்வம் கோபம் தான் யார் மேல திரும்பி இருக்கணும்? இந்திய ஒன்றியத்தின் மீது தான் திரும்ப. அது யார் வந்தாலும் இந்த வெளியுறவு கொள்கை தமிழர்களுக்கு ஆதரவாக மாற்றுகிறவரை நாங்கள் ஓய மாட்டோம்னு வந்திருக்கோம். அல்லது உண்மையை இடப்படுவதற்கு காரணம் நேரடி யாரு? இலங்கை. அதுக்கு என்ன பண்ணணுமோ அகில உலக அளவில் என்ன பண்ணுங்க, அகில உலக அளவில் தம்பிகள் இருக்கிறாங்க இல்லையா, எந்தோ ஊர்ல எல்லாம் என்ன இருக்கிறாங்க, ஒரு ஊர்ல பாஸ்போர்ட் இது விசா கொடுக்கறதுக்கே கையெழுத்து போடுகிற அதிகாரம் இருக்கு, இருக்கு. அப்படி இருக்கிற என்ன பண்ண, உலக அளவில் நீதியை பெறுவதற்கு நாடும் போராடுறாங்க, ஒவ்வொரு ஆண்டும் போராடுறாங்க. எத்தனை முயற்சிகள் எடுத்தாங்க, போராடி கிடையாது, அது தெரியும். போராடி கிடையாது. ஊர்ல முடிச்சுருவாங்க. காவாளி கொஞ்சம் சவுண்டா பேசினா கொஞ்சம் ரசிக்கிற மாதிரி தான் இருக்கு ஊருக்குள்ள. ஏண்டா ஊருக்குள்ள அப்படின்னு சொன்னா சரி பெரியார் கொள்ளா அப்படின்னு பார்க்கக்கூடிய அந்த மேனரிசத்தை வைத்துக்கொண்டு இப்படி இயல்பாக ஒரு அரசியல் ஒரு கோபங்களை செய்கிறாங்கன்னு நம்ம சொல்ல வேண்டியதில்லை, அது தெரியும். அதுதான் சொல்லி பேட்ச், ஒரு பேட்ச் இப்படி வரும், அந்த பேட்ச் அப்படியே போகும், புதுசா ஒரு பேட்ச் வரும். இந்த வேலையை அவர் செய்யறாரு. ஏன்னா அந்த நமக்கு அந்த மாதிரியான வாய்ப்பு. நான் இப்படி கேட்கிறேன், 2026 மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்தால், திமுக ஆட்சியில் இருப்பது நாம் தமிழருக்கு ஒரு பெரிய வளர்ச்சிக்கான காலகட்டம், அதை பயன்படுத்தி மறுபடியும் அவங்க இன்னும் அடுத்த கட்டத்துக்கு வளரத்தான் செய்வாங்க அப்படின்னு ஒரு தியரி சொன்னா அது சரியா தப்பா? அப்படி இல்லை. நான் திராவிட முன்னேற்ற கழகம் எனக்கு அண்மையில் நான் பார்க்குற போது உண்மையாகவே கொள்கை தளத்தை அதை வலுப்படுத்த வேண்டும்னு வேலை பார்க்குறாங்க. உண்மைதான். ஒரு நீண்டகால அதிகாரம் இருந்துச்சு, இந்த மாதிரியான புதிய வகையான போக்குகள் வரலை, புதிய போக்கு முகம் கொள்ள வேண்டியிருந்துச்சு. பல மூத்த தலைவர்கள் இருந்தாங்க. இன்னைக்கு அந்த காலம் மாறி இருக்கு, புது ஆட்கள் செய்கிறாங்க. விரைவாக அவங்க அந்த விஷயத்தை கடந்து வந்து என்னுடைய நிலைப்பாட்டை வைப்பாங்க. குறிப்பாக உதயநிதி வந்திருக்கிறது வந்து அந்த வகையில் பாசிட்டிவ் தான். உண்மையை பாருங்க, இன்னைக்கு கூட சொன்னா கூட என்ன திமுக ஆதரவாக நினைத்தால் கூட நான் சொல்லுவேன். உண்மையான அந்த வார்த்தையை ரசிச்சு கேட்டாங்க. பத்திரிகையாளர் வந்து கேட்குறாங்க, துணை முதல்வர் இருக்கீங்க, அதெல்லாம் சொல்லுகிற போது ஆமாம் அவங்க சொல்லியிருக்காங்க, நான் ஆகியிருக்கிறேன். விமர்சனங்கள் வைக்கிறாங்க, அதற்கு என் செயல்பாட்டால் பதில் சொல்லுவேன். இது வந்து ஒரு பக்குவம். அது எப்படி நீ விமர்சிக்கலாம் அப்படி கேட்கறது வந்து இவரு கேட்கலாம். தன்மை அங்கீகரிக்கிறார். என் மீது விமர்சனங்கள் வருகின்றன, ஆமாம் வருகின்றன, அங்கீகரிக்கிறேன். அதற்கு நான் என் செயல்பாட்டில் பதில் சொல்வேன். நான் பதில் சொல்ல விரும்பவில்லை, என் செயல்பாட்டில் நான் இப்படின்றது ஒரு பண்பு. இன்றைக்கும் நாம பார்க்க நிறைய இடங்கள்ல பேச்சு போட்டிகள் வைக்கிறாங்க, நிறைய அந்த இளைஞரணி சார்பாக பயிற்சி பட்டறைகள் வைப்பதாக நான் பார்க்குறேன். போய் வளர்க்குறாங்க, ஒரு கொள்கை தளத்தில் வளர்க்குறாங்க. அதில் இன்னொன்று சொன்ன போல செயல்பாடுகளும் பாருங்க. இன்னைக்கு வந்து மாணவர்களுக்கு 1000 ரூபா கொடுத்துருக்குறாங்க. அதுதான் டீனேஜர். அவனுக்கு வந்து பணம் லஞ்சமாக கொடுக்கல. எனக்கு தெரியும், நம்ம கல்லூரி படிக்கிறப்ப தெரியும். எனக்கு உண்மையாகவே செருப்பு அனுபவிச்சுன்னா அவ்வளோ பதட்டமாயிடும். ஏன்னா டக்குன்னு ஒரு 300-400 ரூபா போட்டு என்ன பண்ண முடியாது, வாங்க முடியாது. ஏன்னா ஒரு பஸ் பாஸுக்கு ஒரு 400 ரூபா கடைசி தேவைப்படும். நம்ம வீடுகளில் மாத சம்பளம் இப்படிலாம் ரெகுலராக வர்றது இல்லையா, அந்த 300-400 ரூபாய் வாங்கி அந்த மாத பாஸ் எடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம். அப்போ இந்த 1000 ரூபா அவனுடைய அடிப்படை தேவைகளே இன்னைக்கு வந்து என்ன செஞ்சுருக்காங்க. படித்து முடிச்சோன்னே என்ன பண்ணலான்றப்ப படிக்கிறப்ப நான் கூட பார்த்தேன், கல்லூரியில் 4 திட்டம்னு பாடத்திட்டத்துக்கு வெளியே உண்மையாக ஸ்கில் டெவலப்மெண்ட் கொடுக்குறாங்க.
அது போல அவங்க வெளியே இதுக்கான வேலை வாய்ப்புகளுக்கு முதலீடு செய்யறாங்க. ஒரு நீண்ட கால நோக்கில் திமுக செய்யுது, அதுக்கான ஸ்ட்ரக்சரை உருவாக்குறாங்க. இந்த மாதிரியான சமூக வலைதளங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்ல வரலாம். அதுக்கு வந்து விஜய் வந்தோன்னா அந்த பேட்டர்ன் தான் நினைக்கிறேன். இன்னைக்கு இல்லை நாளைக்கு இல்லை, என்னைக்குமே சீமான ஒரு ஆல்டர்னேட்டா வரும். எனக்கு தனிப்பட்ட முறையில் என்ன இல்லை, அதுக்கு உண்மையாகவே ஒரு அரசியல் நிற்கணும். உண்மையாகவே நோக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு இவ்வளோ தூரம் இருக்குது, திராவிட இயக்கம் இருக்குன்னா அவங்களுக்கு உண்மையாக ஒரு நோக்கம் வந்து இந்த நாட்டில் உண்மையாகவே சமத்துவம் வேணும். அதை ப்ராக்டிஸ் பண்ணப்போ அவங்களுக்கு எத்தனை ஏற்றத்தாழ்வு வந்துச்சுன்னா அவங்க தோத்து வரலாம். அப்படித்தான் இருக்கும். எல்லாவற்றிலும் என்ன இருக்கும், நான் ஒரு முடிவு எடுத்துட்டு ஒரு இடத்துக்கு போகிறேன், எல்லாத்தையும் ஒரே சரியா செஞ்சிடும். சில ஏற்றங்கள் இருக்கும், இறக்கங்கள் வரும். அதை தொகுத்து கொண்டு எப்படி போகிறாங்க. ஆனால் நோக்கத்திலிருந்து தடம் புரண்டார்களா, தன்னுடைய நோக்கத்தை ஆழமாக வைத்துக் கொண்டார்கள். அப்படி அரசியல் நோக்கம் சீமானுக்கு இருக்குதா? அது இல்லை. தமிழ் தேசியம்ன்றாரு, அவர் பாரத தேசம் பயந்தமிழர் தேசம்னா என்ன பைத்தியக்கார மாதிரி தான் இருக்கு நமக்கு. தமிழ் தேசியம்னா என்ன, தேசியம்னா இந்தியான்றது ஒரு தேசம் ஆக்குன்னு சொன்னாங்க. இது ஒரு என்னது, இது ஒரு ஃபெடரல் ஸ்டேட் ஆகணும். நம்ம போராடிக்கிட்டு இருக்கிறத ஒரு ஃபெடரல் ஸ்டேட் ஆகணும். மாநிலங்கள் இது யூனியனா இருக்கு, இது ஒரு நேஷன் ஆக்கக்கூடாது. நேஷனல் லாங்குவேஜ் ஒரு நேஷன் ஆக்குன்ற ஒரு போக்குங்க இருக்காங்க. இவர் சொல்றாரு, ஒண்ணு இந்த பக்கத்து இருந்து இந்த தேசத்தை வாங்குங்க, இல்லைன்னா அந்த தேசத்துக்காவது போங்க. திடீர்னு ஒரு நாள் தமிழ் தேசம் இருந்தீங்க, அப்புறம் பாரத தேசமே பயந்தமிழர் தேசம்னா இப்போ எத்தனை இது வந்து இன்னும் என்னைக்கா தம்பிகள் இன்னைக்கு இருக்க சில தம்பிகள் நம்பலாம். அப்புறம் அந்த ஒரு திரைப்பட காட்சி வரப்போது, ஆனா என்ன பைத்தியக்காரனே நினைச்சுக்கிட்டு என்னன்னு சொல்றதுனால வரும் தான் நினைக்கிறேன். எனக்கு வந்து ஒன்னே ஒண்ணுதான் ஞாபகம் வந்துச்சு. எப்படி ஒன்றியத்துக்கு பயந்து எம்ஜிஆர் வந்து அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு மாத்தினாரோ, அதே போல இவர் வந்து இன்னைக்கு இது தேங்காய் இல்லை தேங்காய் மொத்தமும் எனக்குன்னு பேசுறாரு. ஏங்க அவர் சோசியல் மீடியா கட்சிக்காரங்க, நீங்க அவ்வளவுலாம் கொள்கை எம்ஜிஆர்லாம் சொல்லி ரொம்ப என்னாங்க. எம்ஜிஆரே கொள்கை இருக்குன்றதுலாம் நான் ஒத்துக்கல, அது வேற, அது நமக்கு வேண்டாம். எனக்கு ட்ரெண்டு ஏங்க நான் ஒரு திரைப்படம் வந்து நான் 1 மாசம் 2 மாசம் இதே கேட்பேன். படத்தை திருப்பி பாட்டை கேட்பேன். இப்போ ஒரு பாட்டு வருது, நல்லாவும் கூட இருக்கு, ஆனா எவ்வளவு நாள் கேட்பாங்க, 10-15 நாள் அது போயிடும். இப்ப ட்ரெண்ட் அண்ணே வந்திருக்கும் போது நான் 2 மாசம் கேட்ட ட்ரெண்டு, இப்ப அண்ணன் 5 வருஷம் வேற ட்ரெண்ட் வரும். ஷார்ட்ஸ்ல கூட என்ன ஆயிடுவாரு, அவர் நம்பி மலை போல் நம்பி அவர் வந்து தெரிஞ்சு வச்சு தம்பிகளை நம்ப போறதில்ல, தம்பின்னு தான் சொல்றாரே தவிர என்ன எல்லாரையும் அப்படி ஏற்கனவே கொஞ்சம் சொல உடைகளை நல்லா பயன்படுத்த எனக்கு பிடிக்கும். அந்த ஒரு ஃபோக் டெண்டன்சி அதை கொண்டு வராரு. அவர் மேடை கொண்டு வந்து அது நான் பாராட்டுறேன். யாரை வெறும் ஒரு இந்த தன்மையிலே இல்லாம எது கலோக்கியலா இருக்கு, ஆமா இருக்கு. அது ஒரு உண்மைதான். ஒரு கலை ஒரு இது கொண்டு வந்திருக்காரு. ஒரு நாட்டுப்புற தன்மை எதுக்கு எதிர்க்காரு, மேடைக்கு ஏற்றிருக்காரு. அதில் சொல்ற மாதிரி ஒரு ஊர்ல சொல்லுவாங்க, அண்ணன் என்னைக்கிடா தின்னு என்னைக்கிடா காலி ஆகுன்ற அதை ஆழமா நம்புறாரு. அண்ணன் நம்ம தம்பி என்னைக்குனாலும் நம்ம பொண்ணுக்கு இடத்த பிடிச்சுக்குவாங்க போலன்னு பார்க்கணும். தம்பி யாரெல்லாம் தம்பின்னு சொல்றாரோ அவர் போட்டியாக. ஆமா, ஏன்னா இந்த முதல்ல அவர் மனசுக்குள்ள தான் இருக்கு. தங்கச்சியும் போட்டியா தான் நினைக்கிறாரு. தங்கச்சி போட்டியா கடுமையா பேசுறேன். தங்கச்சி அவர் போட்டியாளர். தங்கச்சி என்ன சொல்றாரு, சைட் அடிக்கிறாங்கன்னு சொல்றாரு. எந்த தங்கச்சி சைட் ஒரு வாய் வருமா, இவன் சீரியஸான ஆள் நினைச்சிட்டு இவனுக்கு ரொமான்ஸ் வரும் அப்படின்னு ஃபேன்ஸ் ஆயிட்டாங்கன்னு சொல்றாரு பெண்களை. ஒரு தங்கச்சி பிசுட்டு நான் பிசு என்ன சொல்றாரு, மசந்த வார்த்தை அங்கே போய் அவங்கள சொல்றாரு. ஆனா என்ன பொருள் செக்ஸியஸ்ட் கமெண்ட், இது ஒரு பாசிச பண்பு. இதையெல்லாம் எவ்வளவு நாளைக்கு இருக்குன்னு தெரியாது. ட்ரெண்டு போயிடும். திராவிட இயக்கம் பார்ப்பன எதிர்ப்பு இயக்கம் தான். பார்ப்பனை எதிர்ப்பதற்காக அது வரல, அது பார்ப்பனர் அல்லாதோர் நலனை முதல் வைத்தது. அவங்க இதை ஒரு டூலாக அவர் கையாள. உண்மையாவே ஒரு சமூக பிரச்சனை, ஒரு சமூக பிரச்சனையிலிருந்து தோன்றியது எது திராவிட இயக்கம். அது எதிர்த்து தோன்றியது இல்லை, பார்ப்பனர்களாவது நலனிலிருந்து தோன்றி. இப்படி நான் சொல்றேன், பாயிண்ட் ஆஃப் வியூ உங்களுக்கு வேற. கரெக்ட் தான். நலனிலிருந்து தோன்றிய இயக்கம். அந்த நலனுக்கு எது இடர்பாடு, எது அதுக்கு தடையா இருக்குன்ற பாக்குறப்பதான் என்ன இருக்கு. இந்த வகையான அனைத்து துறைகள்லையும் அன்றைக்கு பிராமணர்கள் செல்வாக்கு, சமூக துறைகளில் சிந்தனை துறைகளில் பிராமணியம் விதித்திருக்கிற சிந்தனை முறை, ஒரு கருத்தியல் முறை ஒரு பெரும் பிரச்சனை. இப்படிதான் அதை வந்து எதிர்க்க வேண்டும் என்று வந்தாங்க. இன்னொன்று, இப்படி ஒரு பொலிட்டிக்கல் மக்களை எப்படி ஹேண்டில் பண்றது, ஒரு மைனாரிட்டி மெஜாரிட்டின்ற டூல் எல்லாம் பிற்காலத்தில் ஒரு அரசியல் நான் சொல்லியா சமூக நலன் இருக்கிறவங்களுக்கு இந்த டூல் பிரச்சனையே வராது. ஏன்னா அவங்க பெரும்பான்மையை பத்தி கவலைப்படுத்திட்டு இருக்காங்க. அப்ப அதுக்கான ஒரு சரியான எதிரிகளை கண்டுபிடிச்சு வெற்றி பெற்றுவாங்க. அவ்வளவுதான். சரியான எதிரிகளை அடையாளப்படுத்துறவங்க இவங்க நோக்கம் இல்லையா, ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கணும்னு நினைக்கிறீங்க இல்லையா, அந்த அளவுக்கு. ஆனா பிஜேபியோட பேட்டர்ன் வச்சிருக்கிற மைனாரிட்டி எடுக்கணும். மைனாரிட்டிஸ் வந்து அதுவும் குறிப்பா இஸ்லாமியர்களிடம் பழகும் போது கவனமா அன்னை கர்நாடகாவுக்கு வந்தா கூட அப்படி வேற ஏதாவது அவங்களை இஸ்மைப்படுத்தக்கூடாது. வேற ஏதாவது ஊருக்கு போயிருந்தா இந்த ஊர்ல அது வந்து என்ன இருக்காது, எடுபடாது. இது இவர் இல்லை, நான் 2000 ஆண்டுகளா எங்களுக்கு இப்படிதான் சொல்லி இருக்கிறாங்க. அதே குரல் சொல்றோம், பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புது தான் எங்களுக்கு பிறப்போக்கும்
எல்லா உயிருக்கும் தான் என்ன குரல், பெரியோரை வியத்தலுமே சிறியோரை இகழ்ந்தோறும் தான் என்னது, நாமார்க்கும் குடியிருந்தோம் நாங்கள் இதே மாதிரி எவனுக்கு அதே ஊர்ல அதிகமையா இருக்க மாட்டோம்ன்ற குரல் இந்த குரல் தான். இன்னைக்கு நேரத்து வந்து எங்களுக்கு தமிழனுக்கு தன்மான பாடம் யாரும் சொல்லித்தர வேண்டியது. அவரை மாதிரி நான் சொல்றேன், இதை ஒரு கட்டத்துல தாங்க தமிழனுக்கே ஒண்ணும் இல்லைன்னு சொல்றப்பதான் ஒரு இயக்கம் தன்மானத்தை அங்க கேட்டான். ரெண்டு மானம்ன்ற சுயமரியாதைன்னு நாங்க இங்க சொன்னது தானே, இங்க சொன்னது புதுசா வந்துச்சு. இது வழி வழி வந்த பண்பின் மரபு தான் திராவிட இயக்கம். இது எந்த மரபு, அனைவரும் இணைப்பது, இன்க்ளூசிவா வர்றது. இது தமிழ் பண்பு, இது தமிழர் பண்பு, அது திராவிட இயக்கம். இன்னைக்கு அதுக்கு எது நம்ம கம்பு சொல்றாங்க, இது அவங்க வச்சுக்க நெரேட்டிவ். இப்போ வந்து ஒரு பெரிய இதை உடைக்கணும் தான் இருக்கு. ஒரு பக்கெட் இங்கிட்ட இருக்கு, ஒரு பக்கெட்டு தலித்துகள்ன்ற பேர்ல இருக்கு. என்ன இவர் என்ன பண்றாருன்னா, அப்படியே வந்து சிறுபான்மையினரை வந்து விரோதிகளா பாக்குறாரு. அதை தன்னுடைய அறிக்கையிலையும் எழுதுறாரு, கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் எழுதுறாரு. மொழி சிறுபான்மையினரை விரோதிகளாவே கட்டமைக்கிறாரு. அவன் வந்து இது பண்றான், அது பண்றான், மொழி சிறுபான்மையினன்றது நீ வாழலாம் ஆள முடியாது அப்படின்னு ஒரு பிரிவிலேஜ் இவர் எடுத்துக்கிறது இருக்கு. அது உண்மையாவே அரசியல் உண்மையாவே அது தேச விரோத பேச்சுதான். ஆமா, அதுக்கே இதுக்கு உள்ள வைக்கணும். எது மொழி சிறுபான்மை தமிழ்நாட்டில் வகைப்படுத்திருக்காங்களா? நான் கேட்கிறேன். அண்ணன் வகைப்படுத்துறாரு. இவர் யாரு இந்த அதிகாரத்தை கொடுத்தா? என்னன்னா நம்ம எதிர் உரையாடல் நடத்துறோம், அவங்க வாதத்துக்கு நம்ம திரும்ப பதில் சொல்றோம். ஏன்னா அவருக்கு அந்த அத்தாரிட்டியை வந்து விமர்சித்ததன் கூட கொடுத்துட்டாங்க. நம்ம சொல்றதுனால இதாக போதா இல்லையா, கொடுத்துட்டாங்க. எந்த தரம் உங்களுக்கு ஒரு நிகழ்ச்சி சொல்றேன், அவர் உங்களுக்கு இந்த விளையாட்டு நிகழ்ச்சி. தமிழ்நாட்டுக்கு எப்ப தமிழ்நாடு பேர் வந்துச்சு? சங்கரலிங்கனார் போராடினார், இறந்தார். அண்ணா ஆட்சிக்கு வந்தார். மாநில சட்டமன்றத்துல தீர்மானம் போடுறாரு. சரி, அண்ணா எப்பாச்சுக்கு வந்தாரு? 67. ஆனா அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த கோரிக்கை இருந்துகிட்டே இருக்கு. சட்டமன்றத்தை பல நேரங்கள் பல பக்கம் வருது. என்ன இப்படி வந்துச்சு 1960 அல்லது 59 இருக்கும், எனக்கு எக்ஸாக்டா இருக்கு. சங்கரலிங்கனார் அப்ப என்ன பண்ணிட்டார், இறந்துட்டார். தமிழ்நாட்டில் பல இது ஒரு சிறப்பான பேச்சை கூட நம்ம அந்த காலகட்டத்தில் அன்பழகன் கொடுத்திருந்தார். மறைந்த பேராசிரியர் அன்பழகன் கூட கொடுத்தார். தமிழ்நாடுக்கு தமிழ்நாடு எங்க இருக்குன்னு கேட்டாங்க, அப்போ வந்து அது கொடுத்தார். இதெல்லாம் இருக்கட்டும். தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நடந்தது. PS சின்னத்துரைன்ற ஒரு அவர் வந்து பிரஜா சோசியலிஸ்ட் கட்சியினுடைய எம்எல்ஏ. ஆமா, பிரஜா சோசியலிஸ்ட் கட்சி. அவர் தமிழ்நாடு பெயர் மாற்றணும், அதாவது மெட்ராஸ் ஸ்டேட்டை தமிழ்நாடு பெயர் மாற்றணும், ஒரு பெயர் மாற்ற தீர்மானம் கொண்டு வர அப்போ கேட்குறாங்க. ஏன்னா அன்னைக்கு நினைமா சி சுப்பிரமணியமாக இருக்கும்னு நினைக்கிறேன். சுப்பிரமணியம் நிதியமைச்சர்னு நினைக்கிறேன். பேர் வந்து தரவுகளோட சுப்பிரமணியம் அமைச்சர் கேட்குறாரு, ஐயா நீங்கள் சொல்வது சரி, மெட்ராஸ் ஸ்டேட்டுன்றதை தமிழ்நாடு பேர் வைக்கிறீங்க. ஆனால் மெட்ராஸ்ன்றது உலக முழுமைக்கும் தெரிஞ்சிருச்சு. அதனால் நம்ம மாற்றுவது வந்து நல்லாவா இருக்காது. ரெண்டாவது, இங்கே வந்து தெலுங்கர்கள், கன்னடர்கள், பல மொழி பேசக்கூடியவங்க இருக்கிறாங்க. இப்போ தெலுங்கர்கள் இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் தமிழ்நாடுன்னு பேர் வச்சா என்ன, ஏன்னா 56 மொழி வரி ஆச்சு, கொஞ்சம் தெலுங்கர்கள் தான் கொஞ்சம் இருக்கும் வச்சா இங்கே இருக்கக்கூடிய இவர்கள்லாம் வருத்தப்படுவாங்க அப்படின்னு சாதிகளை சொல்கிறார். அப்படி சொல்லுற போது அவர் சொல்கிற வார்த்தை ரொம்ப முக்கியமானது. யார் சொன்னா? PS சின்னதுரை. ஐயா நீங்கள் சொன்ன காரணம் கூட ஏதோ ஒரு வகையில் பரிசீலிக்கிறாங்க. இரண்டாவது ஒரு கருத்து சொன்னீங்களே, அதை நான் கொஞ்சம் கூட ஏற்க முடியாது. நான் உங்களுக்கு கூட சொல்ல விரும்புகிறேன், இந்த தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிற நானே நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு சமூகத்துலேருந்து வந்தது தான். இப்படி நீங்கள் பார்க்கக்கூடாது. என்னோட ரத்தத்தில் இருக்கிற ஒவ்வொரு அணுக்களிலும் தமிழ் உணர்வு தான் இருக்கிறது. நம்ம விட்டுக்கடி சொல்லல. நீங்கள் சட்டப்பேரவை எடுங்க, இல்லை அந்த புத்தகம் கூட நான் தரேன். ஆட்சி மொழிக்கு சம்மந்தப்பட்ட ஒரு புத்தகம் இருக்குது, அதை நான் தரேன். அந்த உரையாடலை இன்னும் ரத்தத்தில் இருக்க ஒவ்வொரு அணுக்கள்லையும் தமிழ் உணர்ச்சி தான் இருக்கிறது. இதை ஒரு காரணமாக சொல்லக்கூடாது. எப்போ சொன்னாங்க? 57. தமிழ்நாட்டில் இதே போல தமிழ் உணர்வுக்காக போராடியே இவர்கள் தெலுங்கர்களாக சொல்லக்கூடியவங்களை பார்க்க கொண்டு வரலாமா? எடுத்தா இருக்காரு. இவர் என்ன பண்றாருன்னா, தமிழருக்கு இவங்களோட மொழி சிறுபான்மைன்ற உணர்வை இவங்களுக்கு உணர்த்த. ஏன்னா எல்லா சமூகத்திலும் சாதி வரியே இருப்பான், எல்லா சமூகத்திலும் இதனுடைய பிற்போக்கு கொண்டு இருப்பான். அப்ப அப்படி ஒரு ஆட்களை நம்ம வளர்த்து விட வேண்டும். இப்ப எனக்கு வந்து மீடியாக்குள்ள யாரோ ஒரு நாயுடு பேச வைக்கிறாங்களா, இல்லை எங்க இருந்து எடுத்துட்டு வராங்க? இப்படி ஒரு நெரேட்டிவை உருவாக்கி இந்த சமூகத்தை என்ன பண்ண வேண்டும்? அது PS சின்னத்துரை மரபுல இருந்து அத்தனை பேர்த்த எடுக்கலாம். இன்னைக்கு தலைவர்கள் இருக்கிறாங்க தமிழ்நாட்டில், நாடு இந்த சமூகத்தை சேர்ந்த தலைவர்கள் இருக்கிறாங்க. அப்படிதான் சொன்னா நம்மளும் அவருடைய சாதியாக இருக்கு. அவர்கள் மக்கள் தலைவர்களாக இருக்கிறார்கள், தமிழ்நாட்டின் தலைவர்களாக இருக்கிறாங்க. அதனால தமிழ்நாட்டுக்கு இப்படி வரலாறும் கிடையாது, தமிழ்நாட்டுக்கு இது மரபும் கிடையாது. ஒரு நல்ல தமிழ் குடிமகன் இந்த வாதத்தை பேசவும் முடியாது. அதனாலதான் நாம் தமிழர் வந்து முழுசா வளர முடியல, ஒரு தொகுதியில ஜெயிக்கவே முடியல. இந்த மாதிரி பிரிவினை பேசுறது, சக மனுஷனை வந்து என்ன சாதின்னு பார்த்து அவன் தமிழனா இல்லையான்னு அடையாளப்படுத்துறது, அவன் முஸ்லீமா இந்துவான்னு அடையாளப்படுத்துறது, இந்த பிரிவினை எண்ணம் இருக்கிறதுனால தான் அவங்களால தனிப்பட்ட முறையில் எங்கேயுமே ஜெயிக்க முடியலங்கிறது தான் நான் நம்புறேன். ஜெயிக்கிறதுக்கான இடம் எங்க இருக்கு?
இது என்னங்க கொடுமையா இருக்கு. கிரவுண்டு சும்மா இருந்தா தாங்க விளையாட போக முடியும். இங்கத்தான் என்ன இங்க டெஸ்ட் மேட்ச் நடந்துகிட்டு இருக்கு, எங்க போய் வர்றது? நீங்க சொல்றது எனக்கு வேடிக்கை. ஒரு டீம் எந்திரிச்சு நகரும் போது திடீர்னு ஒருத்தன் மேல இருந்து லேண்ட் ஆகி கீழே உட்கார்ந்தான். விஜயகாந்த் திடீர்னு மேல இருந்து இங்க டெஸ்ட் 100 ஆண்டு கால டெஸ்ட் நடந்துகிட்டு இருக்கு. இவர் என்ன பவுண்டரிக்கு வெளியில நிக்கிறாப்ல? நீங்க சொல்றது எனக்கு புதுசா 5 நாள் டெஸ்ட் 100 ஆண்டு கால டெஸ்ட் பவள கொண்டாடி இருக்காங்க. அதுல ஒரு அணி இது அப்படி பாருங்க. நீங்க சொல்றது அங்க வேடிக்கை. ஒரு நல்ல உரையாடல். பல்வேறு விஷயங்கள் நாம் தமிழர் குறித்து மிக வெளிப்படையாக பேசியிருக்கிறோம். அந்த கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் வெளியேறுவதும், அவர் திருப்பி ஒரு பேட்ச் உள்ள வர்றதும், அவங்க திருப்பி வெளியில போகிறதும் அப்படின்னு இன்னும் நமக்கு லிஃப்ட்டுக்குள்ள வண்டியில ஏறி ஏறி இறங்குற மாதிரி ஒரு டிராவல் மட்டும்தான் நாம் தமிழர் நடந்துட்டு இருக்கு. இது எந்த கட்டத்தில் போய் நிற்கும் அப்படிங்கிறது வரைக்கும் பல்வேறு விஷயங்கள் பேசியிருக்கிறீங்க. உங்களுடைய நேரத்துக்கும் உங்கள் ஆய்வுபூர்வமான பேட்டிக்கும் ரொம்ப நன்றி. நன்றி.